ஜென்ரலாக அண்ணன் வந்து வெற்றியை நோக்கி இருக்காரா இல்லை வெற்றி வந்து அண்ணனை நோக்கி இருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் இருக்க படங்கள் எல்லா படங்களும் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாமுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டும் எதிரெதிராக நோக்கி இருக்குது. நான் வெற்றியை நோக்கி இருக்கிறேன், வெற்றி என்னை நோக்கி இருக்கிறேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ பாம் வந்து எப்படி வந்திருக்கு? ஸோ எப்படி இருக்குன்னு ஆடியோ லான்ச் வந்திருக்கு? ஆடியோ லான்ச் இனிமேல் தான் வரப்போகுது. ஆடியோ லான்ச்சில் தான் இருக்கோம். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த பாம் வந்து ஒரு தினிஷா வெடிக்கும். சார் வணக்கம். எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்கள் எப்படி நல்லா இருக்கீங்க? ஸோ படத்தோட போஸ்டர் லான்ச்லேயே நீங்கள் பண்ண அந்த ஒரு வாய்ஸ் வந்து மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிடுது. விஜயகாந்த் சாரோட வாய்ஸை வச்சு படத்தை பிரம்மாண்டமாக ப்ரொமோஷன் பண்ணி வச்சுருந்தீங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தீங்க. ஸோ இந்த பாம் படம் இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குது இந்த தருணம்? ரொம்பவே ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்த மூமெண்ட் இந்த படம். ஆக்சுவலாக அந்த லப்பர் பந்துக்கெலாம் முன்னாடி கமிட் ஆன படம் இது ஆக்சுவலாக. ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்டேஜிங்காக அடுத்தடுத்த லெவலுக்கு ஒரு மூவ் ஆன் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு ஆக்டராக பர்சியூ ஆகிறதுக்கு இது ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்மாக நினைக்கிறேன் பாம். ஓகே. ஸோ லப்பர் பந்துக்கு அப்புறம் இது கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டான ஒரு கேரக்டர் இது. ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக இருக்கணும். ஏன்னா இந்த படத்தில் ரொம்ப 100% ரொம்ப பியூராக எல்லோரும் உழைச்சிருக்காங்க. அதுக்கான டெஃபினட்டான ஒரு ஃபீட்பேக்கும் மக்கள்கிட்டருந்து வரும்னு நான் நம்புறேன். பாம் படத்தை பற்றி ஒன் வேர்டில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பிளாஸ்ட். பிளாஸ்ட். எல்லாருமே இந்த பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை. பாம்னாலே அந்த பிளாஸ்ட் தானே. பிளாஸ்ட் வித் எவர் லாஸ்ட்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ரொடக்ஷனாக கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ரொடக்ஷனாக வந்து எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? சார் ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒரு படம் அண்ட் ஒரு யங் டேலண்ட். ஆல்ரெடி இங்கே இருக்க எல்லாமே ஒரு யங் டீமு. அவங்கள நம்பி, கதையை மட்டும் நம்பி அண்ட் ஒரு யங் டீமை நம்பி ஒரு படம் பண்ணுறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை இப்போ இருக்க சினாரியோவில். ஸோ அதே மாதிரி புது ப்ரொடியூசர்ஸ் வந்து நம்ம ரொம்ப வெல்கம் பண்ணணும். ஸோ அந்த வகையில் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் வந்து ஒரு டெபியூவாக இது ஒரு ட்ரேட்மார்க் படமாக இருக்கும். கெம்ப்ரியோ பிக்சர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குன்னா பாம் பண்ண ப்ரொடக்ஷன் தானே அப்படின்ற மாதிரியான ஒரு அடையாளம் கொடுக்கும் இந்த படம் நான் நம்புகிறேன். இந்த பாம் வந்து ஒரு அற்புதமான சத்தத்தோட வெடிக்கும். அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். ஓகேண்ணா. ஆனால் பாம் அப்படின்ற இந்த படத்தை வந்து ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? வெடிக்கும். வெடிக்கும், அவ்வளோதான். பயங்கரமாக வெடிச்சிருமாண்ணே. ஆனால் ப்ரொடக்ஷனாக வந்து எவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க? கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் உள்ளே வந்திருக்காங்க. ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா ஒரு படத்துக்கு எப்படி அவங்க தான் எல்லாமே. இந்த படத்தை வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான பொறிச்சலவில் எடுக்கப்பட்ட படம் வேறு. அதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையாக இருந்த தயாரிப்பாளர். அதனால் அதுக்கான பலனும் அவங்களுக்கு கிடைக்கும். நன்றிண்ணா. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஸோ பாம் அப்படின்ற படம் வந்து சூப்பராக வந்திருக்கு. பாடல்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் சார். ஸோ இப்போ ஆடியோ லான்ச்சில் இருக்கும். ஸோ எப்படி சார் இருக்கு? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா விஷால் வெங்கட்டோடைய பெரிய கனவு எனக்கு கெம்ப்ரியோ பிக்சர்ஸோடைய முதல் தயாரிப்பு. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டான படம். அட் த சேம் டைம் தாட் ப்ரோவோக்கிங்கான ஃபிலிமும் கூட. ஸோ உங்களுக்கு சிரிக்கவும் வைக்கும், சிந்திக்கவும் வைக்கும். அப்படி ஒரு திரைப்படம் இது. லுக்கிங் ஃபார்வர்ட். நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். செப்டம்பர் 12 தியேட்டரில் வரும். ஓகே சார். பாம் அப்படின்ற படம் இருக்குல்ல, ஸோ இந்த படத்தை வந்து ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சார் சொல்லலாம்? ஆச்சரியம். நிறைய ஆச்சரியங்களை கொடுக்கும் இந்த படம். எப்படி ரொம்ப ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப நாசூக்கா ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி எப்படி சொல்கிறதுக்கு தான் இந்த படம். ஓகே சார். தேங்க்யூ சார். சார், நீங்கள் நிறைய நாட்டுப்புற பாடல்கள்லாம் பாடியிருக்கீங்க. இந்த மூவியில் வந்துட்டு நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இது மியூசிக் டைரக்டர் என்ன சொன்னாரோ அதை நான் பாடி கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். இந்த மூவி உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் ஆனது சார்? எல்லாமே ஸ்பெஷல் தான். இது வந்து அந்த பாட்டோட தன்மையை பொறுத்து இருக்குது. பாட்டு நல்லா இருந்தது, லிரிக்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, மீனிங்ஃபுல்லாக இருந்தது, இன்னும் சந்தோஷமாக இருந்தது. ஒரு ஆடியன்ஸாக நாங்கள் இந்த மூவியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? அது படத்திலோட கரு எப்படி இருக்குன்னு தெரியல. படத்தினோட கதையை பொறுத்து இருக்குது. படம் நல்லா அமையும்னு நினைக்கிறேன். இமான் இசையமைச்சிருக்கிறாரு. இசையை பொறுத்த மட்டும் இல்லை, சிறப்பாக இருக்குங்கிறதே என்னோட கருத்து. அதே போல் கதையம்சமும் நல்லா இருக்கும். வந்திருக்கவங்களை பார்த்தாலே தெரியுது. இந்த மூவியை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பாம் எப்படி வெடிச்சா அப்படி ஒரு அதிருமோ அது மாதிரி அதிரும். தியேட்டர் அதிரும். ஸோ எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபைன். நல்லா இருக்கீங்களா? ஸோ பாம் வந்து போஸ்டர் லான்ச் வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி நடந்தது. இப்போ ஆடியோ லான்ச் வந்து நடக்குது. ஸோ எப்படி இருக்குது இந்த தருணம்? இல்லை, ஹாப்பியான மூமெண்ட் தான். இதுக்கு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஆடியோ லான்ச் வந்து ஒரு முக்கியமான ஈவெண்ட்டு. சாங்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இமான் சார் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ட்ரெய்லரும் லான்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.
ட்ரெய்லர் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக தியேட்டருக்கு வருவாங்க. படம் செப்டம்பர் 12th ரிலீஸ் ஆகுது. அதுதான் இன்னும் ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்குறேன். ஸோ இந்த பாம் படத்தை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? எல்லாருமே சொன்ன மாதிரி பாமே ஒரு வார்த்தை தான் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு வார்த்தையில், ஒரு அன்பான வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? அன்பு தான். அன்பு தான் பாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஒரு டேரக்டர்கிட்ட முக்கியமாக கேட்குற கேள்வியாக என்ன இருக்குன்னா, ப்ரொடக்ஷனாக எப்படி இருந்தது? ஸோ உங்களுக்கு ஒர்க் பண்ண கம்ஃபர்ட்டாக இருந்தது? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. கெம்ரியோ பிக்சர்ஸோட முதல் தயாரிப்பு இது. ஆமாம். அண்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் மேலும் இன்னும் நிறையா படம் பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக பண்ணணும். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? ஐ அம் குட். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பாம் படம் வந்து இன்னைக்கு ஆடியோ லான்ச் நடக்குது. ஸோ எப்படி இருக்குது? பேசிக்லி விஷால் வெங்கட் வந்து என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவரோட படம் ரிலீஸ் ஆகிற ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் இது நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஃபேமிலியோட போய் விசிட் பண்ணுங்க. ஓகே மேம், பாம் படத்தை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? உங்கள் ஃப்ரெண்டுன்னு வேறு சொல்லிட்டீங்க, சொல்லி ஆகும். ஒரு நல்ல ஒரு இமோஷனல் ரோலர் கோஸ்டர் மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய விஷயங்கள் இருக்குது படத்தில். ஸோ நீங்கள் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை கண்டிப்பாக பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் படம் எப்படி இருக்கும்ன்றது. தேங்க்யூ மேம். சார் எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? ஐம் டூயிங் ரியலி குட். மை நேம் பேர் வந்து ராகவேந்திரா. ஓகே. ஸோ இந்த படத்தில் ஒரு ஸ்மால் ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே. இட் வாஸ் வெரி குட் ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. நல்ல 4 days ஷூட் ஒன்று இருந்தது. 4 days ஷூட் இது பண்ணியிருந்தோம். லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ், லவ்லி மெமரபிள் அண்ட் சேலஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ. அர்ஜுன் சார் பார்த்து பேசி செட்டில் பழகினது. ஈவன் தோ வி டிட்ன்ட் ஹேவ் காம்பினேஷன் சீன்ஸ், ஹி ஹேட் அ லாட் ஆஃப் கிரேட் திங்ஸ் டு சே. அதனால் ஒரு டெபியூட்டான்ட்க்கு அது ரொம்ப ஹாப்பி அண்ட் மெமரபிள் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக ஓகே. ஸோ ப்ரொடக்ஷனாக எப்படி இருக்குது சார்? வெரி வெல் ஆர்கனைஸ்ட். கேரவேன்ஸ் அண்ட் வி வர் டேக்கன் வெரி குட் கேர் ஆஃப். நல்ல ஒரு செட்டில் ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருந்தது. நாங்கள் மற்ற எங்கள் கேரக்டர் ஆர்டிஸ்ட் நாங்கள் எல்லாம் சேர்ந்து இது பண்ணும்போது வி ஆல் ஹேங் அவுட் இன் த சேம் கேரவேன். ஸோ நல்ல ஒரு அனுபவமாகவும் நல்ல ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த பாம் மூவியை பற்றி ஒன் வேர்டில் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? Have a blast. Have a blast. எல்லாருமே blastன்னு முடிச்சிருவீங்க. It's a laugh, right? So have a laughter blast and so on. Okay. Thank you, sir. It's a surprise package, so I'm sure audiences will enjoy it. Okay, sir. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பாம் படத்துக்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்படி இருக்குது பாம் படத்தில் ஒர்க் பண்ண அனுபவம்? ப்ரோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. என்னென்னா லைக் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு விஷால்லாம் ரொம்ப வருஷமாக தெரியும். ஓகே. இந்த படம் வந்து கூட்டப்போ நான் வந்து எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் உள்ள படம். பட் எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. படமும் நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ ட்ரெய்லர் வந்திருக்கு, எல்லாருமே போய் பாருங்கள். நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸாக வந்துருக்கு. சரி, ஓகே. இப்போ பாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஒரே இதில் வேர்டில் வந்து பாம் படத்தை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பிளாஸ்ட். ஓகே. ஸோ தேங்க்யூ ப்ரோ. ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்குது? ஸோ இந்த ஆடியோ லான்ச் மொமெண்ட்டாக எப்படி இருக்குது? நான் இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருக்கேன். பட் நான் அது ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணது கிடையாது. ஓகே. அட்டன் பண்ணதால லைக் அது பெருசாக லைக் இதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். ஸோ ப்ராப்பராக நான் வர்றது. ஸோ அதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எப்படி இருக்குது பாம் வந்து ஆடியோ லான்ச்சில் வந்திருக்கு? இதுக்கு முன்னாடி 11 அப்படின்ற ஒரு படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக உங்களோட ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்து பாமுக்காக வாழ்த்துக்கள். ஸோ இந்த பாம் படத்தில் எப்படி இருக்குது? ஸோ எப்படி பண்ணியிருக்கீங்க? இது வந்து முழுக்க விஷால் சாரோட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டரு. அதனால் அவர் கூட திருப்பி ஒர்க் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லி சார் கூப்பிட்டா, அந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் இருக்குது பண்ணுறீங்களான்னு போய் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பாம் படத்தை பற்றி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லுங்கள்? ஃபன். ஃபுல் ஃபன் தான். ஓகே. இதில் நீங்கள் சீரியஸான ரோலா இல்லை ஃபன்னான? இல்லை, அது படம் பாருங்க, அவங்களுக்கு படம் பார்த்தா புரியும். ஸோ ப்ரொடக்ஷனாக வந்து கெம்ரியோ பிக்சர்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி? ஃபுல் சப்போர்ட்ண்ணா. ஃபுல் சப்போர்ட். இந்த படம் முடிஞ்சதுன்னா அது ஃபுல்லாகவே ப்ரொடக்ஷன் ஆகும். ஓகே. வணக்கம். சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஐ நோ ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு. ஒரு 5 minutes மட்டும் எடுத்துக்கிறேன். மொத்த டீம் இங்கே இருக்காங்க இன்னைக்கு. ஆர்டரில் போகல விஷால், ஐ கம் லாஸ்ட்டில் பேசுகிறேன். பட் ஃபர்ஸ்ட்லி பார்த்திபன் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வந்து பேசுனதுக்கு ட்ரூலி மீன்ஸ் லாட் சார். Shanmugapriya, thank you. CV brother, thank you so much. Sir, big thank you to you as well. Lokesh sir, thank you. Akbar sir, thank you. Shri Ganesh brother, first time I think Philo sir reception la paathen, annikku pesnen, and thank you. You've been really sweet and kind. Eppa meet pannalum romba kind ah irukkinga. Thank you so much.
மணி பிரதர் மீன்ஸ் a lot. நீங்கள் சொன்ன பெர்ஃபார்மன்ஸ் பற்றியாக இருக்கட்டும், இல்லைன்னா யூனோ இட் ஃபெல்ட் வெரி ஜென்யூன். நிறைய வாட்டி கேரவேனில் உட்காந்து விஷாலோட செட்லையோ இல்லைன்னா அந்த புது பட செட்லையோ கேரவேனில் உட்காந்து பேசியிருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் தோஸ் கான்வர்சேஷன்ஸ். அண்ட் கண்டிப்பாக இன்னும் கேரவேனில் உட்காந்து பேசுவோம். சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சக்தி சார் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசினார். ஒன் ஆஃப் த ஃபியூ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் சார், எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, ரசவாதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்து கால் பண்ணி உங்கள் ஃபீட்பேக் சொன்னீங்க பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. தேங்க்யூ சார். இந்த படமும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அன்றைக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் டைம் எடுத்து மெசேஜ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுனீங்க, படத்தை பற்றி பேசுனீங்க. தேங்க்யூ சார். நீங்கள் படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணல ரொம்ப சந்தோஷம். கேப்ரியோ பிக்சர்ஸ் சுதா மேம், ஓகே, சுதா மேம் அண்ட் சார் இருக்காரா, உட்காந்துருக்காரு சார், அண்ட் போத் ஆஃப் யூ ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர்ஸ். யூனோ செட்டில் நைட் ஷூட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக வந்து செட்டில் உட்காந்து ஷூட் பார்ப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூனோ டவுட்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு அது தெரியும், பட் ஆனாலும் டெய்லி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி செட்டில் ஆர்டிஸ்டோடு இருக்கட்டும், விஷாலோட இருக்கட்டும், ஃபுல் டீமோட ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். இது உங்களோட முதல் ப்ரொடக்ஷன் தெரியும், பட் ஐம் ஹோப்பிங் இந்த படம் 12th ரிலீஸ் ஆகி நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சுகுமார் சார், சுதா மேம், அண்ட் போத் ஆஃப் யூ. டீமுக்கு வந்துடுறேன். இன்ஃபேக்ட் இமான் சார், இது விஷால் அவங்கள்ட்ட சொன்னார் இல்லைன்னு தெரில, பட் ஃபர்ஸ்ட் டைம் விஷால் வந்து சொன்னார் இமான் சார் தான் மியூசிக். அண்ட் ஐ செட் ஓகே, நான் மியூசிக் கவலை இல்லைடா, அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்துன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பட் நீங்களும் அவருக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அவர் கதை நிறைய பண்ணும்போது அர்ஜுன் தாஸ் மணிமுத்துவா, நான் அவர் வந்து என்கிட்ட கேட்டார். நான் வாஸ் லைக் ஓகே, பட் படம் பார்த்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு தான் வந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இமான் சார் ஃபார் தேட். இந்த படத்தில் காளி சார் அநீதியில் ஒன்றா ஒர்க் பண்ணோம். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த படத்தில் எந்த சீனும் ஒன்றா ஷூட் பண்ண முடியல. பட் அந்த வார்த்தை தங்கப்புள்ள அது ஒட்டிக்கிச்சு. அண்ட் அன்றைக்கே சார்கிட்ட சொல்லியிருந்தேன், ப்ரமோஷன் டைமில் அநீதி ப்ரமோஷன் டைமில் மீட் பண்ணியிருந்தேன், சொல்லியிருந்தேன் சார் ஒரு படம் ஒன்றா பண்ணோம். அண்ட் ஃபைனலி பாம் நடந்துச்சு. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அப்பாலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரோலுக்கு வந்திருக்காரு. ஸோ அதுலேயே அவரோட வெர்சட்டாலிட்டி பற்றி பேசுறது எனக்கு எந்த தகுதி இல்லை, பட் ஆனாலும் ஃபினாமினல் ஆக்டர் அண்ட் வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். ஸோ தேங்க்யூ காளி சார். அந்த வெயிட் தூக்குனதெல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த தோசை மேட்டர் தான் காமெடியாக இருந்தது. பட் ஓகே, அதை இன்னொரு நாள் பேசுவோம், டைம் எடுத்துக்க விரும்பல. லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் குவிக்காக மென்ஷன் பண்ணிடுறேன் எவ்ரி ஒன்ஸ் நேம்ஸ். இல்லை வேண்டாங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாவம். குவிக்லி, எஸ், சரவணன் பிரதர் இங்கே இருக்காரு. தேங்க்யூ பிரதர், ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. இன்ஃபேக்ட் இந்த படத்தில் நான் லீட் இல்லை, விஷால், அவரோட ரைட்டர்ஸ் அண்ட் நிறைய ஸ்டார்காஸ் இருக்காங்க. அது சரவணனாக இருக்கட்டும், நம்ம டிஎஸ்கே பிரதராக இருக்கட்டும், காளி சாராக இருக்கட்டும், சிவாத்மிகா இருக்கட்டும், நாசு சாராக இருக்கட்டும், அபிராமி மேமாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த படம். அவங்க தான் இந்த படத்தோட லீட்ஸ். நானும் அதில் ஒரு குட்டி பாட்டாக இருக்கேன். பட் விஷால் இந்த ரைட்டர்ஸ், ஃபுல் கிரெடிட் டு ஆல் ஆஃப் யூ. லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். குவிக்காக அவங்க பேர் மட்டும் சொல்லிடுறேன். ஐ வாண்ட் டு தேங்க் தெம். த ரைட்டர்ஸ் அஃப்கோர்ஸ் மணிகண்டன், அபிஷேக் அண்ட் மகிழ்வன். தேங்க்யூ ஸோ மச். சிவாத்மிகா, ஐ கம் டு யூ. ஓகே, கிச்சா ரவி, சிங்கம் புலி சார், தேங்க்யூ. சபரீஷ், பாலசரவணன், தேங்க்யூ. பிரியா, தேங்க்யூ ஸோ மச். தமிழரசன், போவியார் இல்லை, பட் போவியார், தேங்க்யூ. காவியா, ரோஹன், கோபிநாத், சிவன்மாரன் அண்ட் இம்தியாஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாரும் ஈக்குவலாக இந்த படத்தில் அவ்வளோ எஃபர்ட், அவ்வளோ நாட்கள் நைட் ஷூட் பண்ணி ஒரு ஃபேமிலி தான் ஷூட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ. பாம்ப் இஸ் என்னோடது எவ்வளவோ அவ்வளோதான் உங்களதும். நீங்கள் இல்லைன்னா பாம் கண்டிப்பாக இல்லை. ஸோ திஸ் மூவி பிலாங்ஸ் டு ஆல் ஆஃப் அஸ். சிவாத்மிகா, தேங்க்யூ. ரொம்ப ஃபார்முலா இருக்குது, அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். சிவாத்மிகா அவங்க பேசுகிற மாதிரி, பட் இங்கே தான் மேடையில் சார்லாம் போட்டு பேசினாங்க. செட்லலாம் வாடா போட தான் இருக்கும். பட் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சிவாத்மிகா. அண்ட் ஹோப்பிங் நீங்கள் தமிழில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலி விஷால், வெங்கட்,
ஸோ இவர் நிறைய பேசினார் இந்த மாதிரி தெய்வ செஞ்சு மிமிக்ரி இதுக்கப்புறம் பண்ணாத. ஸோ விஷால் வந்து ரொம்ப ஈஸியாக சொன்னார், எஸ் ஐல் டூ இட்ஸ் நோ ப்ராப்ளம் சார் வாய் மீ சார்லாம் சொன்னார். பட் இல்லை, அது இல்லை. அவர் இன்ஃபேக்ட் ரசவாதி ஷூட் டைம் அப்போது மதுரை வந்தார் ரைட்டர்ஸோடு. அண்ட் சார் இந்த கதை சொல்லணும் சார்னு சொன்னார். சரி ஓகே விஷால் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நான் இந்த ரூமில் இந்த மாதிரி நடக்கிறேன். நான் லைக் விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா? இது எஸ் சார். விஷால் ஷோரா நான் தான் பண்ணுமா? எஸ் சார். பட் எனக்கு ஏன் அந்த கன்விக்ஷன் பிடிச்சிருக்குன்னா, சுற்றி இருக்கிற நிறைய பேர்கிட்ட இவர் சொன்னார் இந்த மாதிரி மணிமுத்து கேரக்டர் வந்து அர்ஜுன் தாஸ் தான் பண்ணுறாரு. அண்ட் எல்லாருமே வந்து அர்ஜுனா அர்ஜுனா. பட் ஈவன் தென் அதெல்லாம் தாண்டி நார்மலாக ஒரு டவுட் வரலாம்ல, சரி எல்லாரும் கேட்குறாங்க அர்ஜுன் வேணுமா வேணாமா. பட் அதெல்லாம் தாண்டி விஷாலோட அந்த கன்விக்ஷன் டு பிலீவ் நான் தான் மணிமுத்து அந்த கேரக்டர் ப்ளே பண்ணோம். என்ன சொல்கிறது, தேங்க்யூ ஃபார் தட் விஷால். அண்ட் ஃபைனலி இப்போது யூனோ படம் பார்த்தவங்கெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஐம் கிளாட் யுவர் கன்விக்ஷன் இஸ் கம் ட்ரூ. பட் தேங்க்யூ. இது ரொம்ப லாங் ஜேர்னியாக இருந்திருக்கு விஷாலுக்கு. அண்ட் இவங்க சொன்ன மாதிரி லோகேஷ் பிரதர் சொன்ன மாதிரி பார்த்துக்கலாம் சார் நோ ப்ராப்ளம் சார். மழையை பார்த்துக்கலாம் சார் நோ ப்ராப்ளம் சார். ஷூட் ஒரு 24 hours நோ ப்ராப்ளம் சார் பார்த்துக்கலாம் சார். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பான். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்துக்கலாம். பட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ரொம்ப பேஷனட். ஒரு பியூட்டிஃபுல்லான கதை. இதுக்கு நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியோட கிட்ஸோட தியேட்டரில் எமோஷன்ஸ், ஹியூமர், ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் வித் அமேசிங் மியூசிக். இந்த படத்தோட பேக் போன் இமான் சாரோட மியூசிக். ஸோ ப்ளீஸ் September 12th வந்து தியேட்டரில் படம் பாருங்கள். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நாசர் சாருக்காக, அபிராமி மேம்காக, காளி வெங்கட் சாருக்காக, சிவாத்மிக்காக, டிஎஸ்கே பிரதருக்காக, நம்ம சரவணனுக்காக அண்ட் ஆல் தி அதர் ஆக்டர்ஸ்க்காக பாருங்கள். அண்ட் கொஞ்சம் லவ் பேலன்ஸ் இருந்தால் எனக்காக பாருங்கள். அண்ட் விஷாலோட டிரெக்ஷனுக்காக பாருங்கள். அண்ட் ராஜ், தேங்க்யூ ஸோ மச் for the visuals. Wishing you all the very best, Raj. Once again, thank you press and media ல நீங்க எல்லா படம் ஸ்கிரீனிங்க்கு அப்புறம் என்ன ஓரமாக கூட்டிட்டு போய் உங்க ஃபீட்பேக் சொல்லியிருக்கீங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி. ஐ எம் ஹோப்பிங் September 12th நீங்க படம் பார்த்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்க ஃபீட்பேக் எனக்கு கொடுப்பீங்க. தேங்க்யூ. கைதிலேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்த்துருங்க. ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே அந்த ப்ரெஷ் ஷோ அன்னைக்கு உங்கள் ஃபீட்பேக்காக வெயிட்டிங். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கணும்னு நம்புகிறேன். பிக் தேங்க்யூ கமலா சினிமாஸ்க்கு இந்த ஈவெண்ட் இங்கே நம்ம டீமாக இங்கே ஹோஸ்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. அண்ட் நீங்கள் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட் யூ. அண்ட் வெரி ஹாப்பி சார். அந்த சின்ன குழந்தைங்களுக்கு பாடின சின்ன குழந்தைங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் என் படத்தில் பாடியிருக்கீங்க. ஐ எம் வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்வேஸ் கீப் தட் ஸ்மைல் full of energy. All the very best to you. Thank you once again. Thank you. இந்த படத்தோட ஹீரோயின் பற்றி சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும். சில பேர் படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறத விட அழகாக அந்த ரோலாகவே அவங்க ரொம்ப இன்னசென்ட்டாக அந்த கேரக்டர்ஸ் பார்க்கும்போது, அதுவும் அந்த ஸ்பெஷலாக நான் ஒரு ஃபேனாக பேசுகிறேன் இந்த இடத்துல. பிகாஸ் எனக்கு இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்காங்கன்னு தெரியல. ஃபேனாக பார்க்கும்போது அர்ஜுன் சார் இவங்க 2 பேரும் பார்க்க எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருந்துச்சு. நான் அந்த ஓரமாக உட்காந்துட்டு ஷையாக பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு கெமிஸ்ட்ரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹேவ் யூ. ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் give our hands together for சிவாத்மிகா ராஜ்சேகர். எல்லாருக்கும் வணக்கம். மீடியா அவர்களுக்கு, இங்கே வந்திருக்க கெஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. I'll start with the production house. சுதா மேம், சுகுமார் சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ஓகே, விஷால் சார் பற்றி லாஸ்ட்டில் பேசலாம். இங்கே பேசினதுனால இமான் சார் எனக்கு உங்கள் மியூசிக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணதே அப்பா தான். அவர் பிளேலிஸ்ட்டு ஃபுல்லாக உங்கள் பாட்டு தான் இருக்கும். ஸோ ஐ எம் ஆல்சோ அ ஹியூஜ் ஃபேன். உங்கள் மியூசிக்கில் நடிக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். மணிகண்டன் சார், ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். ஐ திங்க் யூர் அ ஃபேபுலஸ் ஆக்டர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் யூர். இங்கே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்யூ ஃபார் கம்மிங் அண்ட் டேக்கிங் யுவர் டைம் டு டாக் அபவுட் அ ஃபிலிம். காளி வெங்கட் சார், உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட இவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். யூ டாட் மீ ஸோ மச் ஆன் செட். அண்ட் அந்த தோசை சாம்பாருக்காக கூட ரொம்ப தேங்க்யூ. யூஆர் அ ஃபேபுலஸ் பர்சன் சார். ஆனர் டு ஒர்க் வித் யூ. செட்டில் என் கூட எப்போவுமே இருந்து என்னை அட் ஆல் டைம்ஸ் என்டர்டெயின் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு பிரியாக்கும்,
ஸ்மிருதிக்கும் சப்ரீஷ்க்கும் டிஎஸ்கே மோகன் சாருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ராஜ் சார், யூவ் டன் அ ஃபேபுலஸ் ஜாப். சரவணன் சார், எல்லாருக்குமே, எங்கள் டீமுக்கும் எங்கள் ஏடிஸ்க்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ஸ்டேஜில் பேசுகிறதே ரொம்ப பயம், ஸோ டக்குன்னு முடிச்சிடுறேன். விஷால் சார், யூவ் கான் த்ரூ ஸோ மச். எங்கே இருக்கீங்க இந்த படத்துக்காக? அது வந்து சொல்லிகிட்டே போனால் அது ரொம்ப டைம் ஆகும். பட் லோகேஷ் சார் சொன்ன மாதிரி அவர் எப்போவுமே ஒரே வார்த்தை தான் சொல்லுவார், பார்த்துக்கலான்னு. சார், இந்த படம் எங்கள் எல்லாரையும் விட உங்களுக்காக இட் ஹேஸ் டு பிகம் அ ஹியூஜ் ஹிட். அண்ட் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர், பிரபாவதின்ற ஒரு கேரக்டருக்கு நான் சூட்டபிளாக இருப்பேன்னு நினச்சி, ஒரு ஆடிஷன் இல்லை, எதுவுமே இல்லை, ஹி ஜஸ்ட் கேம் அண்ட் செட் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணணும்னு சொன்னார். அந்த ட்ரஸ்ட் என் மேலே வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன் சார், யூஆர் அ ஃபேபுலஸ் ஆக்டர். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் ஒண்டர்ஸ் ஃபார் யூ. உங்களை மாதிரி ஒரு ஆக்டரோட ஒர்க் பண்ணதுக்கு அவ்வளோ சந்தோஷம். பட் அதை விட உங்களை மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரெண்ட் இந்த படத்தினால கிடச்சதுக்கு இன்னும் சந்தோஷம். அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறது எங்கள் எல்லாருக்குமே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ். அண்ட் நான் எல்லோரும் சொல்கிற மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி பண்ணுறதுனால, இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுனால, பெரிய ஹிட் ஆனால் வில் பி வெரி ஹாப்பி. ப்ளீஸ் September 12th எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இட்ஸ் அ ஹார்ட் வார்மிங் ஃபிலிம் அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட். தேங்க்யூ. யாரையாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து நான் ரொம்ப நான்லீனியர் நரேஷனில் எங்கே யாரை பற்றி எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரியல, நான் ப்ரிப்பேரும் பண்ணல. ஏன்னா இந்த படத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். விஷால்லேருந்து, இந்த படத்தினோட டிஓபி ராஜ்குமார்லேருந்து, இந்த படத்தினோட ஆர்ட் டைரக்டர் மனோஜ்லேருந்து, இந்த படத்தினுடைய ரைட்டர்ஸ் மணியிலேருந்து, மகிழன் தோழர்லேருந்து, இந்த படத்தினுடைய என்ன சொல்றது, இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே அதில் வந்து கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த வகையில் முக்கியமாக நடித்தவங்க சரவணன்லேருந்து, டிஎஸ்கேலேருந்து, காளியனாலேருந்து, தமிழ்லேருந்து எல்லாருமே ரொம்ப பிரமாதமான ஆக்டர்ஸ் வந்து இந்த எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக அமைஞ்சு அதே சமயத்தில் இந்த படத்தில் ஒன்றா வேலை செஞ்சுருக்காங்கங்கிறதுல பெரிய பெரிய சந்தோஷம். நான் இன்னொரு ஒற்றுமை என்னென்னா, எல்லாருமே அவங்களுடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து இந்த மேடைக்கு வர்ற வரைக்கும் அவங்க எப்படி என்னென்னலாம் கோத்ரூ பண்ணாங்கன்றது ரொம்ப பர்சனலாகவே எனக்கு தெரியும். ஸோ அதனால் அது எனக்கு இன்னும் கூடுதலான சந்தோஷம். முக்கியமாக நான் விஷால் நான் கடைசியாக வரேன்டா. இன்னொன்று என்னென்னா, இப்போ காளினா ஃபர்ஸ்ட்லேருந்து காளினா வந்து இப்போது சிபி சொன்ன மாதிரி தான், யார் என்ன உதவியை என்ன விஷயத்துக்காக எந்த டைமில் கேட்டிருந்தாலும் அதை செய்ய தயங்காத ஒருத்தர். அது வந்து அவர் சொன்னது வந்து ரொம்ப மிகை போல தெரியும், ஆனால் அது வந்து மிகை இல்லாமல் சொன்னால் ஆக்சுவலாக அவர் எவ்வளோ சொன்னாலும் காளினாவை பற்றி கம்மி தான். அவர் கேரக்டர் எப்படியோ கிட்டத்தட்ட அவரோட டேலண்ட்டும் அப்படி தான். நான் வந்து நிறைய சமயங்களில் காளினா வந்து அவர் பண்ணியிருக்கிற வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை அவர் கிட்டத்தட்ட பெரிய கேலரியை கிரியேட் பண்ணிட்டாரு. நான் ரொம்ப ஷார்ட் ஃபிலிம் சமயத்தில் காளினாவை பார்த்து நம்மளும் இந்த மாதிரி ஆக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவர்கிட்ட கேட்டால் அவர் வேறு மாதிரி சொல்லுவார். ஆனால் உண்மை என்னென்னா, உண்மையாகவே காளினாவை பார்த்து நம்மளாம் இந்த மாதிரிலாம் நடிக்கணும், இந்த மாதிரிலாம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்ச ரொம்ப சொற்பமான நடிகர்களில் காளியண்ணா ஒருத்தர். அப்புறம் டிஎஸ்கே, அவர் முக்கியமாக டிஎஸ்கே பற்றி என்ன சொல்லணும்னா, கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் அவரும் கிட்டத்தட்ட எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் பீட் சிங்கிங், ஸ்டேஜ், மிமிக்ரி ஆர் ஆக்டிங் எல்லாத்துலேயுமே வந்து அது இப்போ எனக்கு எப்படின்னா, அது தெரியுதோ தெரியலையோ முதல்ல தலையை நுழைச்சிருவோம், என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாங்கிறது. பட் அது ஒரு பெரிய ஸ்பிரிட்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பிரிட்டை வந்து கடைசி வரைக்கும் அந்த ஸ்பிரிட் வந்து அவருக்கு பெரிய ஈல்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் சரவணன் நான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் நடித்த முக்கால்வாசி பேர் ஆடிஷன் எங்களை டீ கடை என்ன பண்ணியா, ஏன்னா எங்கள் டீ கடையில் கூடின எல்லாரும் தான் இந்த படத்தில் மிக முக்கியமான பாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. அந்த வகையில் நாங்கள் தினமும் பார்த்து பேசிக்கிற முகங்கள் சரவணன்லேருந்து நிறைய பேர் வந்து எல்லாம் ஒன்றா ஆரம்பத்துலேருந்து சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணதுலேருந்து இவங்க எல்லாம் எப்படி வந்திருக்காங்கங்கிறது ரொம்ப, ஏன்னா அப்படியே சின்ன சின்ன வேஷம் பண்ணி தான் எல்லாருமே அப்படி தான் வந்தோம். அந்த வகையில் இந்த ஜேர்னியை பார்க்குறதுக்கே அவ்வளோ நிறைவாக சந்தோஷமாக இருக்குது.
அப்புறம் இமான் சார் வந்து நீங்கள் நான் வந்து அவர் ஒர்க் பண்ண படத்தில் ஒரே ஒரு படம் தான், விஸ்வாசம் மட்டும் தான் நான் டயலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் அவ்வளோ வெரைட்டி ஆஃப் சாங்ஸ், அவ்வளோ எக்ஸ்ட்ராடினரியான சாங்ஸை வந்து நம்மளுக்கு ஏன்னா ஒரு மெலடிங்கிறது வந்து இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப குறைஞ்சு போயிட்டு இருந்த நிலைமையில் அந்த பேலன்ஸை டில்ட் பண்ணுற ஒர்க் வந்து அந்த வேலையை செய்கிற ரொம்ப கம்மியான பேரில் வந்து சார் இருக்காங்க. நான் இன்னைக்கு நானும் ஸ்ரீயும் பேசிகிட்டு இருந்தபோது புஷ்பவனம் குப்புசாமி சாரோட பெரிய ஃபேன் நான். ரொம்ப நாள் கழித்து அவர் வாய்ஸை கேட்குறது அவ்வளோ நிறைவாக இருந்தது சார். ரொம்ப 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 நன்றி அவரை அக்னாலேஜ் பண்ணதுக்காக, ரொம்ப நாள் கழித்து அவரை திருப்பி கொண்டு வந்ததுக்காக. அண்ட் இந்த படத்தினுடைய அந்த இப்போ இன்னும் எத்தனை காலம்தாங்கிறது வந்து ஃபஸ்ட்டு இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆன பிறகு அந்த சமயத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ண உடனே எனக்கு போட்டு காமிச்சாப்புல விஷால். நான் அந்த சமயத்துலேருந்தே நான் அந்த போட்டு காட்டின சமயத்திலே சொல்லிட்டேன் அந்த பாட்டு இட்டு அப்படின்னு. ஸோ சூப்பர் சார், பிரில்லியன்ட். அண்டு இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ் இவங்க வந்து இப்படி ஒரு கண்டென்ட் வந்து பேசிக்காக இதை சென்ஸ் பண்ணுறதுக்கோ ஆர்எல்ஸ் இதை முகம் சொல்லிக்காமல் இது சொல்ல வர்ற விஷயத்தை கேட்குறதுக்கோ ஒரு நிஜமாகவே ஒரு சென்சிபிலிட்டி தேவை. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி இந்த படத்தை நீங்கள் தயாரித்ததுக்காக. அப்புறம் ஒரு படம் தயாரித்தது இல்லாமல் அதை விநியோகிக்கிற அது ஒரு பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை வந்து இப்போ இல்லை, எனக்கே 3 படம் பண்ணியிருக்காரு சார். ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். இந்த படத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணதில்லை சார். எப்படின்னா அவங்க கம்பெனி சீல் விழுந்துருச்சுன்னா படம் இட்டு, அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. அப்புறம் தலைவர் அர்ஜுன் தாஸ் அவர்கள். அர்ஜுன் சார் வந்து நான் வந்து இப்போ கைதி தான் முதல்ல பார்க்குறோம். பார்த்த உடனே நான் வந்து கைதி படத்தை தெலுங்குல டப் பண்ணும்போது நான் வந்து என் ஃப்ரெண்டு தான் ரைட்டர். நான் அவங்ககிட்ட கெஞ்சினேன், டெய்லி நான் ட்ரை பண்ணுறேன்டா, நான் ப்ளீஸ்டா நான் வந்து அவனுக்காக இந்த கேரக்டர் நான் டப் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லி. அவனா சொன்னான், நீ ஃபஸ்ட்டு வாய்ஸ் டெஸ்ட் கொடு, உன்னால் முடியுமான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. நானும் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நானும் டம் கட்டி பார்க்குறேன், அந்த ரீச்சே பண்ண முடியல. ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன், இல்லை நான் ஃபெயிலியர், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. பட் ஆஸ் அன் ஆர்டிஸ்டாக நம்ம வந்து ஒரு ரோலை கையில் எடுக்கிறோம். பட் அந்த ரோலை ஓன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய சுப்ரீம் கான்ஃபிடென்ஸ் வேணும். அது ஃபஸ்ட் படத்துலேயே எப்படி இந்த ஆளுக்கு வந்தது அப்படிங்கிறது எனக்கு பயங்கர பெரிய ஆச்சரியம். எப்படி இதை பண்ணார் அப்படின்னு. அண்ட் அதர் தேன் தட் நீங்கள் அதை தொடர்ந்து எல்லா படங்கள்லையும் இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, அர்ஜுன் தாஸ்னா இப்படி தானேப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் வந்து வேற ஒரு வேலையை செய்கிறதுக்குமே ஒரு அதீதமான ஷியர் கான்ஃபிடென்ஸ் வேணும். அந்த கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய தடவை வாய்த்து நிறைய வெரைட்டி ஆஃப் ரோல்ஸை பண்ணி இன்னும் நிறைய வெற்றிகளை குவிக்கணுங்கிறது மனசார சொல்கிறேன். உண்மையிலுமே ரொம்ப வாழ்த்துக்கள். அப்புறம் சிவாத்மிகா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சொல்கிறேன். நான் இந்த பாடல்கள் பார்த்ததும் சரி, ஆனால் நித்தம் ஒரு வானத்துலேயுமே சரி ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி நான் அவங்க அப்பாவினுடைய மிகப்பெரிய ஃபேன். அண்டு அப்புறம் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண வந்திருந்த எல்லாருக்கும், ஸ்ரீலேருந்து அக்பர் சார்லேருந்து சந்துரு, கார்த்திகேயன் மணி, சிபி சார், அப்புறம் ஐயா சண்முகப்பிரியன் ஐயா, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ கம்மிங் டு விஷால் வந்து இதே மாதிரி தான் ஒரு கிட்டத்தட்ட 2007 and 8 காலேஜ் 2008 நான் வந்து ஒரு ஸ்டேஜில் மிமிக்ரி பண்ணோம், ஸ்டேஜ் ஆர்டிஸ்டாக. எனக்கு பதிலாக நான் அந்த சமயத்தில் எனக்கு செமஸ்டர் இருந்தது, எனக்கு பதிலாக மிமிக்ரி பண்ண அந்த ஸ்டேஜுக்கு போன தலைவர் வந்து விஷால் தான். ஸோ அன்னையிலேருந்து ஆரம்பிச்சது. அப்புறமா எங்களுக்கு பெருசாக கான்டாக்ட் இல்லை. நான் வந்து அப்புறம் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்புறம் ரைட்டராக அப்படி போன போது ஒரு நாள் டீ கடைக்கு வந்து இதே மாதிரி தான் நின்னா. என்னடா அப்படின்னு கேட்டேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னான். பட் அந்த சமயத்துலேருந்து இந்த ஸ்ட்ரகிள்ஸ், அவன் அனுபவித்த ஸ்ட்ரகிள்ஸும் சரி, இங்கே அவன் நிற்கிறதுக்கு என்னென்னலாம் அவன் கோத்ரூ பண்ணியிருக்காங்கிறத ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்ததில் நான் அவ்வளோ பெருமையாக இருக்குது. தனி ஆளாக இவ்வளோ பெரிய பேட்டில் நான் சொல்கிறது, இப்படி ஒரு சினிமா எடுத்து அரல்ஸ் இப்படி இந்த சினிமாவை ஒரு பேப்பர்லேருந்து ஒரு சினிமாவாக மாற்றினதுலேருந்து அவனோட கான்ஃபிடென்ஸும் அண்ட் அவனோட தைரியமும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். வந்து நான் இது சும்மா மேடைக்காகலாம் சொல்ல, நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போதே இந்த பையன் வர்றா அப்படின்னு சொல்லி நான் இவனை பற்றி ரொம்ப பெருமையாக, ஏன்னா எங்களுக்கு நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, இவன் வந்து எலிவல்ல மாதிரி ஏதாவது நோண்டிகிட்டே இருக்கான் பாரு அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு
நிச்சயமாக ஒரு பெருமையை போல் இவங்க பெற்றோர்கள் வந்து எவ்வளோ பெருமை அடைவார்களோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நானும் பெருமை அடைகிறேங்கிறதுல எந்த பொய்யும் இல்லாமல் சொல்லிக்கிறேன். இந்த படம் அது பேசின விஷயத்துக்காகவும் அது வந்து எடுக்கப்பட்ட நேர்த்திக்காகவும் நிச்சயமாக உங்கள் எல்லாருடைய ஆதரவும் பெறும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ பொதுவாக வந்துட்டு ஒரு வெல்கம் ஸ்பீச் கொடுக்கறதுக்காக ப்ரொடக்ஷன் ஹவுஸோட ப்ரொடியூசர்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக கெம்ப்ரியோ பிக்சர்ஸோட ப்ரொடியூசரோட பசங்க ஷரலி பாலகிருஷ்ணன் அவர்களும் சம்விதா பாலகிருஷ்ணன் அவர்களும் நம்மளுக்காக ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறாங்க. ஸோ கேன் வி ஹேவ் them onto the stage please? So hello everyone, this is Sharali Balakrishnan and this is Samvida Balakrishnan. First, I would like to thank the press, media and social media friends who are here with us today. Ninga unga time spend panninga vandadukku thank you. And I would also like to thank the celebrities who are with us today. Ninga invite accept panninga vandadukku thank you. So Bomb, the very first film of our production company, Gembrio Pictures. This is a very special moment for us because this is our first step in the cinema industry and appa adikadi solvaru. So we've been across a globe, a few countries, and we've been to Disneylands, Universal Studios, and the mari amusement park poirkom. But more than an amusement park nu adha solradhu thavara, we can like call it the production house, and they're showcasing their huge list of films to everybody. And Gembrio Pictures wishes to be that one day. And in this journey, Bomb is our first film, and padam first film mein bomb ah irukku. We hope to see more of it. Personally, cinema is what I like. Half of the things that I do, I know in my life are from cinema, and this is a right phase of my life where I can watch, observe, and act upon what I see. Right, and I'm so glad that I'm exposed to such great films that can influence a really positive change, including the one right here. And both of us நாங்கள் ரெண்டு பேரும் படத்தை பார்த்தோம். அண்ட் படத்தில் ஒரு விஷயம் என்ன பிடிச்சி போச்சுன்னா, திஸ் இஸ் நாட் லைக் ஒரு குறிப்பிட்ட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு இல்லை. ஃபிலிம் பஃப்ஸ் தான் பார்க்கணும், கிட்ஸ் தான் பார்க்கணும், எல்டர்ஸ் தான் பார்க்கணும், அப்படி இல்லை. திஸ் இஸ் நாட் சயின்ஸ் ஃபிக்ஷன், அந்த காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃப் எதுவும் இல்லை. இட்ஸ் வெரி சிம்பிள். இட்ஸ் எ நெசசரி ஹியூமன் இமோஷன் and a human emotion that every human being must feel. நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு emotion. We're all human beings, we're social beings. We need belief to drive us and we need love to live for. அன்பே சிவம்ல ஒரு நல்ல டயலாக் வரும். யார் யார் சிவம், நீ நான் சிவம், வாழ்வே தவம், அன்பே சிவம். அதாங்க, இட்ஸ் வெரி சிம்பிள். You may be different, I may be different. நம்ம எல்லாரும் different. But at the end of the day, that the one thing that connects all of us is the compassion we have towards each other. அவர் சொன்ன மாதிரி எமோஷன்ஸ் அது மெயின் திங் இன் ஆர் மூவி விச் கனெக்ட்ஸ் அஸ். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயமும் கனெக்ட் ஆகும். அது ட்ரெய்லர் பார்த்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ மென்ஷன் அபவுட் த சாங்ஸ், நான் எல்லா பாட்டையும் நிறைய தடவை கேட்டேன். I loved it very much. So while I'm listening to the songs, I felt a sense of compassion and I felt like the apart from songs தவிர அது ஒரு நல்ல ஒரு டியூனாக இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு ரிதமிக் ஃபீலாக இருக்கட்டும், apart from that there's something meaningful in the lyrics and something more to learn about. ஸோ எனக்கு எல்லா பாட்டும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஷூட்டிங் அப்போ we were glad to be there. நாங்கள் கொஞ்சம் ஷூட்டிங் பார்த்தோம். And it's so amazing to see that words from a screenplay, words from a mere sheet of paper come alive with the beautiful execution of the entire team. For our step as Gembrio Pictures, we couldn't have asked for a better cast and crew. Thank you everybody. And to conclude, நாங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது we didn't see the film from a producer side. நாங்கள் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக தான் பார்த்தோம். ஸோ our first watch was really great, our second watch was great, our third watch was equally great, and we really hope all of you feel the same too. Last but not the least, I would like to thank
Shaktivel sir and Shakti Film Factory for releasing this film, and we're very proud of it. We would also like to thank our music partner Trend Loud and our overseas partner AP International. We hope this association continues and brings more success. Lastly, I would wish Bomb to be a blasting and blaring success. Thank you. அடுத்து வந்துட்டு ஆக்டர் சரவணன் அவர்கள், அவரோட பர்ஃபார்மன்ஸை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாலுமே ஒரு மாதிரி பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணார். என்ன சார் பில்டப்பே வேண்டாமா, பயந்துட்டீங்களா? சரி, ஓகே, ப்ளீஸ் கிவ் வெரி பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஆக்டர் சரவணன் சார் அவர்கள். எல்லாருக்கும் மாலை வணக்கம். சின்னதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்காக டேரக்டர் சைட்லேருந்து நான் சாரி கேட்டுக்கிறேன். வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும், பெரியவங்கன்னு சொல்லக்கூடாது, ஈக்குவல் தான். பார்த்திபன் சார், இமான் சார் மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான் பெரியவங்க, மற்றவங்களாம் ஈக்குவல் தான். இந்த படம் திரு விஷால் வெங்கட் இயக்குனர். இவர் எப்படி தெரியும்னா, நான் சென்னைக்கு வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது எங்கே ப்ரிவியூ போட்டாலும், எங்கே சினிமா சம்மந்தமாக எது நடந்தாலும் ஓடி போய் நிற்போம். அப்படி வந்து ஆர்கேவி ஸ்டுடியோன்னு ஒன்றில் வந்து நரை எழுதும் சுயசரிதம்னு ஒரு படம், திரு மணிகண்டனும் அதில் பங்கு இருந்தார். அந்த டீமில் எனக்கு யாருக்குமே பழக்கம் இல்லை. அதை முடிச்சுட்டு தேடி ஓடி அலைஞ்சேன், இதை எப்படியாவது தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல கதை. ஏன்னா எங்கள் அப்பா நான் நேராக பக்கத்துலேருந்து பார்த்த மாதிரி எல்லாரோட தகப்பனாரும் அதில் வந்து கனெக்ட் ஆவாங்க. அப்படி ஒரு கதை அது. அப்படி பழக்கமான திரு இயக்குனரோட படம் தான் அடுத்து சில நேரங்களில் சில மனிதர்கள். அந்த படம் பார்த்துட்டு அதே மாதிரி தான், ஒரு நல்ல கலைஞன், அது நடிகன் மட்டும் இல்லை, நல்ல டெக்னீஷியன் எல்லாருமே ஒரு சிறந்த இடத்துல, அதாவது நல்ல பிளேஸ்மெண்ட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி நான் ஆசைப்பட்டு கேட்டு அவரை ரொம்ப கெஞ்சி டிஸ்டர்ப் பண்ணி வாங்கி நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். அதில் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. அடுத்தபடியாக ஐ லைக் டு கால் அப்பான் திரு TSK அவர்கள் டு கிவ் அஸ் a very few words. அண்ட் சார், உங்களை பற்றி சொல்லி ஆகணும், ப்ராப்பராக பாம் படத்தோட லோகோலாம் போட்டு பயங்கரமாக வந்திருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் அஸ் a few words. தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணன்களுக்கு அக்காக்களுக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான படம் பாம். போன செப்டம்பர் லப்பர் பந்து, இந்த செப்டம்பர் பாம். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, இந்த கேட்கும் போதே பாசிட்டிவாக இருக்குது. அதில் நடித்த நிறைய காளி வெங்கடண்ணன், பாலசரவணன் ஐயா, இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷலான நட்புகளோடு நடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பொதுவாக வந்து இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல். எப்படின்னா, இது லப்பர் பந்துக்கு முன்னாடி நான் கமிட்டான ஒரு படம். இந்த பஞ்சத்தில் இருக்கும்போது பாயசம் கிடைச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அது மாதிரி ஒரு படம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபுல்லாக காமெடி ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த பெட்டர் மேக்ஸ் படங்கள்லாம் காமெடி ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். பாம்பில் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக விஷால் ப்ரோ ப்ளேஸ் பண்ணி எனக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு மூவ் ஆன் கொடுத்துருக்காரு. அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்யூ பிரதர். பொதுவாக சில நேரங்களில் சில மனிதர்களை நம்ம மீட் பண்ணுவோம், அப்படி சில நேரங்களில் சரியான நபர்களை மீட் பண்ணால் நம்மளோட லைஃப் மூவ் ஆன் ஆகும். அப்படி நான் மீட் பண்ண நபர் தான் விஷால் வெங்கட். கிட்டத்தட்ட 2021 அவருக்கு ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன், பிரதர் உங்கள் படத்தில் நான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் சில நேரங்கள் சில மனிதர்களோட ப்ராக்ரஸ் போயிட்டு இருந்தது. அப்போ ஆல்ரெடி வந்து ஆடிஷன்ஸ்லாம் ஓவர் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, பட் பரவாயில்ல, பட் ஆனால் டெஃபினட்டாக வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்த படத்தில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கட்டு. அதுக்கப்புறம் 2023 அவர்கிட்ட எனக்கு ஒரு மெசேஜ், ப்ரோ இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறேன், நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு. பாருங்களேன், ஒரு 2 இயர்ஸ் கேப்பு, எந்த ஃபாலோஅப்புமே இல்லை அவர்கிட்ட. அவரும் எனக்கு எந்த மெசேஜ் பண்ணல. கூப்பிட்டு அவர் வந்து அந்த கேரக்டர் கொடுத்தாரு. எனக்கு லப்பர் பந்துக்கு முன்னதாக என்னை நம்பி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக என்னை வந்து ஒரு பிளேஸ் பண்ணதுக்கு விஷால் வெங்கட் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். லவ் யூ. யூஸ்வலாக ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னும் போது நிறைய மிகைப்படுத்தி சொல்லலை அவரை. நாசர் சார் வந்து இந்த கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் 1 லான்ச் ஆகும்போது சொன்னார், இதில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ரைடுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு. அதை நாங்கள் எல்லாருமே உணர்ந்தோம். ஸோ ஹோப்ஃபுல்லி ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அதை உணர்ந்திருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மோரோவர் இங்கே எல்லாம் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஐ எம் ஸோ பிளஸ்ட். அண்ட் டு பி ஆனஸ்ட், டிமான் சாரோட பயங்கரமான ஃபேன் சார். ஆக்சுவலாக நாங்கள் நிறைய ஸ்டேஜ் ஷோஸில் நீங்கள் மியூசிக் பண்ண பாடல்கள் மிமிக்ரி பண்ணி நான் கைத்தட்டு வாங்கியிருக்கேன். ஈவன் கண்டாங்கி சாரை, விஜய் சாரோட வாய்ஸு, அப்புறம் ஃபீமேல் வாய்ஸ்லாம் பாடி ஒத்தைக்கு ஒத்தலைக்கு மலகு ஒத்த பக்கம் ஒதுக்கும் பொழுது அப்படின்லாம் பாடி கிளாப்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் சார். நான் நம்பவே இல்லை உங்கள் பக்கத்தில் நான் இப்படி உட்காருவேன்னு. கொஞ்சம் அப்படியே சோரிங்காக தான் இருந்தது. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயமும் என் ஃப்ரெண்டு வீட்டில் நடந்தது. இதை சொன்னால் கொஞ்சம் மிகைப்படுத்துகிற மாதிரி இருக்கும், பட் இருந்தாலும் சொல்கிறேன். உங்களோட பாட்டு வந்து ஒரு திருட்டை தடுத்துருக்கு சார். ஆக்சுவலாக உண்மை, இந்த மாதிரி திருட வந்திருக்கான். வீட்டில் ஒரு ஆள், ஒரே ஆள் தான் என் ஃப்ரெண்டு. ஃபுல்லாக வந்து நைட்டு வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கான். மிட் நைட்டில் உள்ளே போயிருக்காங்க.
அப்போ திருடன் வந்து 2 பேர் வந்திருக்காங்க, தட்டி விட்டு ஒரு ரிமோட் கீழே விழுந்து ஆன் ஆயிடுச்சு சார். அப்போ சன் மியூசிக்கில் பாட்டு போயிட்டுருக்கு, அந்த பாட்டு சேவ் பண்ணியிருக்கு. என்ன பாட்டுன்னு நீங்கள்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்றொன்றாய் திருடுகிறாய் திருடுகிறாய். 2வது வரி டக்குன்னு எந்திரிச்சிட்டா, திருட பிடிச்சிட்டாங்க, போலீஸ் வந்துட்டாங்க. அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுங்க சார். சார் நீங்கள் ஒரு திருட்டை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க சார், அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது ஏபிசி 3 ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சி ஆடியன்ஸை டக்குன்னு கவர் பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு இளையராஜா சாருக்கு அப்புறம் டிமான் சார் அதை பட்டி தொட்டி எல்லாம் பண்ணுவார். அதுக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் ஒவ்வொரு மேடை நிகழ்ச்சிகளையும் கச்சேரிகள் ஷோலெல்லாம் சாரோட பாட்டுகள் ரிப்பீட் மோடில் போயிருக்கு. ஸோ அப்படி சீசன்றை டக்குன்னு பிடிச்சிட முடியாது. சார் வந்து வேற லெவல் சார் அதில். ஸோ இன்னைக்கு விழாவின் நாயகன். ஸோ இன்னும் நிறைய நான் உங்களோட பாடல்களை பாடி மிமிக்ரி பண்ணி கைத்தட்டு வாங்கின காலங்கள் போய் நீங்கள் பிஜிஎம் பண்ண மியூசிக் பண்ண படத்தில் நான் இருக்கேன்னு சொன்னது ஐ எம் ஸோ கிளாட் சார். தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக எங்கள் அண்ணன் காளி வெங்கட் அண்ணனோட 3வது படம் எனக்கு பெட்டர் மேக்ஸ் லப்பர் வந்து இப்போ பாம். அவர் ஸ்டைல்லே சொல்லணும்னா மாரி படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், ஏரியாவில் புற விட்டு இருந்த பேசுகிறேன் அவன், அதுக்கப்புறம் அவன் லெவலே மாறிடுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் உண்மையே சொல்லணும்னா, ஏரியாவில் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருந்த ஆள் பாரு அவர், அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக படம் பண்ணி இன்றைக்கி ஒரு நடிச்சா தான் படமே ஓடுதுன்ற லெவலுக்கு வந்துடுச்சு, ஏரியாவில் பெரிய கைவா அவர் அப்படின்ற மாதிரியான நிலைமை. அண்ணன் வாரத்துக்கு ஒரு படம், ஆனால் அண்ணன் நடித்தா அந்த படம் ஓடுன்றதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இன்றைக்கி நடிக்க போகிற உங்களோட டேலண்ட்டுக்கு இன்னும் வேறு லெவல்ண்ணா. நீங்கள் மூவ் ஆன் ஆகிட்டே இருப்பீங்க, அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அர்ஜுன் தாஸ் பிரதர், நான் குயிக்காக முடிச்சிடுறேன். பட் ஏன்னா லாஸ்ட் லப்பர் பந்தோட சக்ஸஸ் மீட்டில் எனக்கு பேசுறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. 2 வரியில் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி எனக்கே என்னடா இவ்வளோ பேசுகிறான், ஏன் பேசலன்னு தோணலை. ஏன்னா வாயடைச்சு போயிட்டேன் அந்த டைமில். அர்ஜுன் தாஸ் பிரதர் யூஸ்வலாக ஒரு ஆக்ரோஷமாக பேசுகிற ஒரு ஆள். கைதி படத்திலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டோவில் 5 பேரோட போலீஸ்காரோட பேர் இருக்கு, அதில் கொண்டு வரவனுக்கு லாக் டவுன் செட்டில் பண்ணுறோம் அப்படின்னு மாசா பேசின ஆக்ஷனாக பேசினவரை இந்த படத்தில் ஆட்டுக்குட்டியை தடை கொடுத்த மாதிரி அமைதியாக பேச வச்சு, எப்படி பாஷா படத்தில் மாணிக்கம் ரஜினி சார் வந்து கட்டி வச்ச எல்லாரும் அடிப்பாங்களோ அதே மாதிரி தலைவனை அடிவாங்க வச்சு இன்னொரு சைட் ஆஃப் அர்ஜுன் தாஸ் அவர்களை நீங்கள் டெஃபினட்டாக அதை பார்க்கலாம். அதில் இந்த சாங்கில் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் அர்ஜுன் தாஸ் ப்ரோவுக்கும் சிவாத்மிகா அவர்களுக்கும் நான் கெமிஸ்ட்ரி, அந்த கேரக்டருக்கான ரோலை எவ்வளோ உணர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ அர்ஜுன் தாஸ் ப்ரோ, இந்த படம் உங்களை வேற லீக்குக்கு டெஃபினட்டாக கொண்டு போகும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். கம்மிங் டு ஹீரோயின் சிவாத்மிகா, அவங்க ஒரு ஹீரோயின் மாதிரியே அவங்க நம்மளோட ஃபீல் ஆக மாட்டாங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டோர் கேர்ள் மாதிரி ஃபீல் ஆவாங்க. பிகாஸ் ஏன் அப்படி சொன்னேன்னா, வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் கான்வர்சேஷன் வித் ஹர் ரொம்ப ஸ்வீட் அண்ட் ஃப்ரெண்ட்லி. ஈவன் அவங்க எப்போ பண்ணால் ஏதாவது ஒரு மெமிக்ரி, அந்த ஃப்ரீ டைமில் ஏதாவது மெமிக்ரி பண்ணால், சார் இந்த மாதிரி பண்ணி காட்டுங்க சார், இவங்க வாய்ஸ் பண்ணி காட்டுங்க, அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அண்ட் விஜய் சேதுபதி என்ன மாதிரி பண்ணி காமிக்கும் போது ஷி ஃபீல் ரொம்ப ஹாப்பி அந்த டைமில். ஸோ குமுதா மட்டும் இல்லை, குடும்பமே ஹாப்பி நச்சு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் முக்கியமாக நிறைய பேரை சில பேரை மிஸ் பண்ணியிருப்பேன். நிறைய நண்பர்கள், ஸ்பெஷலாக தலைவன் ஆர்ட் டைரக்டர் மனோஜ், அவருக்கு ஒரு பெரிய கைத்தல் கொடுங்க. படம் பார்க்கும்போது தெரியும் அவருடைய ஒர்க் எப்படின்ட்டு. அதே மாதிரி எடிட்டர் தலைவன் பிரசன்னா ஜிகே, அவரோட கட்ஸு வேற லெவல் கட்ஸ், அவருக்கு ஒரு பலத்தை கைத்தறல் கொடுக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய படங்கள் பண்ணி இன்னைக்கு இந்த படத்தை மிகப்பெரிய லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு. அண்ட் டெக்னீஷியன்ஸ், குறிப்பாக நம்ம டிஓபி ராஜ்குமார் சார், ரொம்ப விஷுவல்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது. அன்றைக்கி கூட நடித்த அத்தனை சக நடிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த படம் ஒரு டெஃபினட்டாக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ஹாப்பியான, நீங்கள் படம் பார்த்துட்டு வரும்போது சூப்பர்யா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்கும். எப்படி வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு லவர் பந்து, ஒரு 3PKC இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் ஹாப்பி படமாக இருந்ததோ, அது மாதிரி பாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான படமாக இருக்கணும். அண்ட் ஒன்ஸ் அகெயின் என்னுடைய ஹார்ட்ஃபில் தேங்க்ஸ் டு விஷால் ப்ரோ. லவ் யூ. அது தவிர எனக்கு வேறு எந்த வார்த்தையும் சொல்லணும்னு எனக்கு தெரியவே இல்லை. நிறைய டேரக்டரில் கடந்து வருவோம். ஆனால் ஒரு சில டேரக்டர்ஸ் நம்ம வந்து சில டைம் மூவ் ஆன் ஆகிடுவோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டார்ட் ஃப்ரம் த டே எப்படி எங்கூட பேசினாரோ அதை விட அதிகமான அன்பு தான் இருக்குது. அந்த அன்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு விஷால் வெங்கட் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பார்த்திபன் சார். சார் நான் ஹியூஜ் ஃபேன் சார், ஆக்சுவலாக ஹியூஜ் ஃபேன். அவர் போட்ட புதிய பாதைக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது, இன்றைக்கும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து என்ன படம் போகிறாருன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ஸ். அவரை மாதிரி மெமிக்ரி பண்ணி நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ அவரை மாதிரியே இருக்கடா லைட்டாக அப்படின்லாம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சார் இறைவன் நிலைக்கெலாம் ஆடிஷன்லாம் வந்து அனுப்பியிருந்தேன் சார். ஸோ ஹோப்ஃபுல்லி அடுத்தடுத்த இதில் ஏதாவது ஒன்றில் உங்களோட சின்னதாக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன்.
அண்ட் ஓவர் டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மணிகண்டன் ஐயா. ஃப்ரம் த பிகினிங் சின்ன சின்ன ஒர்க்கு கூட அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுவார், நானும் அவருக்கு மெசேஜ் பண்ணுவேன். அந்த ஒரு இது இருக்குல்ல, ஒரு உயரம் போனதுக்கப்புறம் ஒரு தலகணம் இல்லாமல் இருக்கிறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. அந்த ஃபீல்டில் இவர் இருக்கார். ரொம்ப நன்றி அண்ட் லவ் யூ ஆல். தேங்க்யூ. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா இதுக்கப்புறம் எனக்கு எப்போ அடுத்த படம் வரும்னு தெரியல, அதனால தான். ஓகே, லவ் யூ. பிரசன்ட் மீடியாவுக்கு நன்றி. லவ் யூ ஆல். தேங்க்யூ. சாரி, ஒன்று சொல்லிக்கிறேன். என்னோட ஒய்ஃப், என்னோட பொண்ணு இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா போகும்போது சொல்லனா திட்டுவாங்க, அதுக்கு தான். லவ் யூ. அடுத்து வந்துட்டு இந்த படத்துக்கு கதைக்களம் எவ்வளோ முக்கியமாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு மியூசிக்கை வச்சு சூப்பராக எலிவேட் பண்ணியிருப்பார் நம்மளோட மியூசிக் டைரக்டர் திரு டி இமான் சார் அவர்கள். என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, சீனாக இருந்தாலும் சரி, அவர் இந்த படம் வந்துட்டு பார்க்கும்போதே ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சு. ஒரு சீனுன்னு பார்த்தா எமோஷன்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும், ஒரு ரொம்ப சென்ஸ்ஃபுல்லான சீன்ஸ்லாம் இருக்கும். எல்லாத்துக்குமே அழகாக மியூசிக் பண்ணியிருந்தாரு. ஸோ லெட்ஸ் ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் மியூசிக் டைரக்டர் டி இமான் அவர்கள் டு கிவ் us a very few words. எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. இது நான் மேண்டேட்டாக ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டேஜில் நான் ஆரம்பிக்கிற ஒரு விஷயந்தான் அது. அண்ட் இந்த படமும் ஏறக்குறைய இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை பற்றி டிபேட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். இறைவனை பற்றியும் இறை சக்தியை பற்றியும் இருக்கிற கேள்விகள், சாமானிய மனிதனுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து ரொம்ப அழகாக, அதாவது இது வந்து முள்ளு மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை, ஆனால் அது ரொம்ப அழகாக, எவ்வளோ ஜோவியலாக, அது ரொம்ப கன்வின்சிங்காக அது ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண முடியும் அப்படின்றத விஷால் வெங்கட் ரொம்ப ரொம்ப மெச்சோர்டாக அதை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் விஷால். அண்ட் இந்த ஒரு 2 years ஆஃப் ப்ராசஸில் இந்த படம் ஃபஸ்ட்டு கதை கேட்டோன்னே இது நிச்சயமாக அது பண்ணிடணும்னு வந்து தோணுச்சு. அண்ட் அதை தாண்டி விஷாலோடைய ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு இந்த படம் தாண்டி இந்த படத்துடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் முழுக்க இந்த 2 ஆண்டு காலமாக வந்து இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ், ஒவ்வொரு பாடல், இந்த படத்தில் 5 songs அண்ட் ஒரு மியூசிக் தீம் இருக்குது. ஒவ்வொரு சாங் பண்ணும்போதும் அவ்வளோ இனிமையாக இருந்தது. இந்த மனுஷனோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ இனிமையான ஈவினிங்ஸ், மோஸ்ட்லி ஈவினிங்ஸாக நாங்கள் சந்திச்சுட்டு சாங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, சாங் டியூன்ஸ் பண்ணுறது, லிரிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. I had a blast, Vishal. Thank you so much for this opportunity. And நல்ல தமிழ் வார்த்தைகள் இருக்கக்கூடிய பாடல்கள், அதுவும் இந்த மாதிரியான ரூட்டடான ஃபிலிம்ஸ்க்கு, ரொம்ப வந்து ஒரு ரீஜனல் கனெக்ட் இருக்கிற ஃபிலிம்ஸ்க்கு வந்து நல்ல தமிழ் இசையோட, நல்ல தமிழ் வார்த்தைகளோட பாடல்கள் ஒலிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய அந்த ரீஜனல் கனெக்ட் இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன் நான். அது எப்போவுமே ஒரு இசையை கேட்டால் இது வந்து நம்மளுடைய மண் சார்ந்த இசை, இது நம்மளுடைய தமிழனுடைய இசை அப்படின்ற ஒரு அடையாளத்தோடு இருப்பது நல்லதுன்னு நினைப்பேன். அப்படி இருக்கக்கூடிய படங்கள் அமையும் போது அதுக்கு உண்டான இசை வழங்குறது வந்து நல்லதுன்னு நினைப்பேன். அப்படி ஒரு செட்டிங், ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணி கொடுத்த விஷாலுக்கு முதல்ல நன்றி. அண்ட் ஆஃப்டர் அ லாங் டைம் இதில் 5 பாடல்களும் ப்ராப்பர் பிளேபேக் சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அது வந்து அதுக்கும் நான் விஷால் தான் வந்து தேங்க் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டி சிங்கர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது யாரை பாட வைக்கலாமா, அவங்கள பாட வைக்கலாமான்னு சொல்லும்போது, ஏன்னா எவ்வளோ நம்மளுக்கு பிடிச்ச குரல்கள், நம்மளுக்கு வந்து விருப்பப்பட்டு நம்ம லூப்பில் கேட்ட எத்தனையோ குரல்கள் திடீர்னு நம்ம ஸ்டாப் பிளாக் டமால்னு காண போயிட்டாங்க. அப்படியே அவங்கள நம்மளை விட்டுட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்து எப்போவுமே ரொம்ப இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் இதில் ஐ வாஸ் வெரி பர்டிகுலர், எல்லா சாங்ஸும் ப்ராப்பர் பிளேபேக் சிங்கர்ஸ். அது வந்து புதுமுக சிங்கர்ஸாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கர்ஸாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். ஆனால் இசைக்காகன்னு ஒருத்தங்க சின்ன வயசுலேருந்து ஆயுதப்பட்டு தனக்காக வந்து தயார் பண்ணி, என் மகனோ என்னைக்காவது அவன் ஒரு பாட்டு பாடிட மாட்டானா, அவன் இசைக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கான், அவன் என்னைக்காவது ஒரு பாடலை பாடிட மாட்டான் அப்படின்னு ஏங்குற ஒரு புது நியூ கமராக இருக்கட்டும். அதே மாதிரி வெட்டரன்ஸ், இதில் வந்து சித்ராமா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த புஷ்பனம் குப்புசாமி ஐயா அவர்களாக இருக்கட்டும், அண்டு கார்த்திகாக இருக்கட்டும், ஸ்வேதா மோகனாக இருக்கட்டும், மது பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், ஹரிச்சரனாக இருக்கட்டும், இவங்களுடைய குரல்கள் எல்லாமே நம்ம வெவ்வேறு பாடல்கள், வெவ்வேறு இசையமைப்பாளர்களுடைய இசையில் நம்ம கேட்டு ரசிச்சிருக்கோம். அவங்கள எல்லாரையும் இந்த திரைப்படத்துக்காக திருப்பி கொண்டு வந்ததில் எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் விஷால். அண்ட் இதில் லிரிசிஸ்ட் ஜெயரா அப்படின்ற ஒரு புது லிரிசிஸ்ட்டும் இதில் அறிமுகமாயிருக்காரு. அதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எளிமையான, நேரடியாக, ஸ்ட்ரைட் டு ஹார்ட் அப்படி கனெக்ட் பண்ணக்கூடிய லிரிக்ஸாக வந்து இதில் எழுதியிருக்காரு.
இன்னும் எத்தனை காலம் அப்படின்ற ஒரு காதல் பாடல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கார்த்திக் ஸ்வேதா மோகன் அவருடைய குரலில் மணி அமுதவன் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காரு. அண்ட் இறைவா அப்படின்ற ஒரு பாடல் மது பாலகிருஷ்ணன் ஹரிச்சந்திரன் அவருடைய குரலில் ராகேந்து மௌலி அவர் எழுதியிருக்காரு. ஒளிய கேட்க ஒளிய பார்க்க அப்படின்ற ஒரு பாடல், இது புஷ்பனம் குப்புசாமி அவர்களும் யாசின் நிசார் அவர்களும் பாடியிருக்கிறாங்க. இயக்குனர் ஜே.கே. சந்துரு அவர்கள் இந்த படத்துக்காக எழுதியிருக்காரு. தேங்க்யூ சார். அண்ட் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல், இதில் மேக்னா சுமேஷ் அண்ட் தர்ஷினி ராஜ்குமார் இந்த பாடல் மூலியமாக அறிமுகம் வராங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்ற ஒரு பாடல், இல்லை லெஜெண்டரி சிங்கர் சித்ராமா பாடியிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வாஸ் பார்ட் ஆஃப் திஸ் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10. அந்த 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 நிகழ்ச்சியோட ஒரு ஒன் ஆஃப் த பேனல் ஜட்ஜாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த நிகழ்ச்சி அப்போது நான் கண்டெடுத்த ஒரு 4 முத்துக்கள் அப்படின்னு தான் சொல்லணும். சாரா, ஸ்ருதி, நஸ்ரீன், காயத்ரி, ஆதி, அவங்க 4 பேர் உடனே டக்குன்னு வந்துருங்க, மேடைக்கு வந்துருங்க. இந்த 4 பேருடைய பேரண்ட்ஸும் இங்கே வந்திருக்காங்க. ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ரொம்ப டேலண்டடான கிட்ஸ். இவங்க லெஜெண்டரி சித்ராமாவோட சேர்ந்து பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் முதல் பாடலே அதுக்குண்டான வரிகள் உனக்குள்ளே கடவுள் உண்டு அப்படின்னு ஆரம்பிக்கிற ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங் கொடுக்குற ஒரு பாட்டு. ஸோ அப்படி இந்த குழந்தைங்களுடைய குரலில் ஒலிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஸோ ஹாப்பி டு அண்ட் ஜெயரா, ஜெயரா அறிமுகமாகிற ஜெயரா அவர்கள் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. காயத்ரி, சாரா, ஸ்ருதி, நஸ்ரீன் அண்ட் ஆதியா, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு டேலண்ட் ஃபைன். எப்போவுமே நான் ஒரு புது குரல் பார்த்துட்டு இவங்க யார் எங்கே இருக்காங்க அப்படின்னு நான் நம்ம சோஷியல் மீடியாவில் அதில் தான் நான் கேட்பேன். அது நீங்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப பேரன்புடன், அது ஒவ்வொருத்தரும், அது யாராக இருந்தாலும், அது நம்மளுக்கு தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க உடனே ஒரு 5-10 நிமிஷத்தில் அவங்களுடைய நம்பர் எனக்கு நீங்கள் உடனே எனக்கு கொடுத்துட்றீங்க. ஸோ அப்படி நான் பார்த்த ஒரு சிங்கர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். தர்ஷினி ராஜ்குமார் அப்படின்ற ஒரு சிங்கர் ஒரு சின்ன கிராமத்தில் அம்மனப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் அங்கே இருந்து ஒரு சின்ன கிராமத்தில் பாடின ஒரு குட்டி பொண்ணு. அந்த பொண்ணு பாடி என்னடா ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த குரல், இது யார் எங்கன்னு ஆன்லைனில் கேட்க போய் ஒரு 10 நிமிஷத்தில் நம்பர் வந்தது. அவங்ககிட்ட நான் பேசி அவங்க அப்பா ஒரு பம்பை இசைக்கருவி வாசிக்கக்கூடிய ஒரு இசைக்கலைஞர், சின்ன வயசுலேருந்து அவர் வாசிச்சுட்ருக்க ஒரு இசைக்கலைஞர். அவர் ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப அழகாக ஒரு பாடல் இந்த ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதம் அப்படின்ற ஒரு பாடல் மேக்னா சுமேஷோட சேர்ந்து அவங்க பாடியிருக்காங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஜீ தமிழில் சரிகமபா நிகழ்ச்சியில் இந்த பெண் பங்கேற்று அவள் இருக்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா பஸ் வசதி கிடையாது. அப்படி இருந்த அந்த நிகழ்ச்சியில் தான் ஊருக்காக பேசி அங்கே இருக்கிற அவங்க ஊர்லேருந்து அவங்க ஸ்கூலுக்கு தினந்தோறும் போயிட்டு வர்றதுக்கு உண்டான, அந்த ஊருக்கே பஸ்ஸு கிடையாது, இந்த பஸ்ஸு கிடச்சதுன்னா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அத்தனை கிலோமீட்டர் நடந்து தான் போனாங்க இருக்க ஊர் பிள்ளைங்கள்லாம். ஸோ அவள் அந்த நிகழ்ச்சியில் பேசி அந்த ஊருக்காக பேசி இப்போ அந்த ஊருக்கு பஸ்ஸு விடுறாங்க. ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்த தர்ஷினி ராஜ்குமார் ஐயா, உங்களுடைய மகள் பாடகி ஆயிட்டா, சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ சில்ட்ரன். தேங்க்யூ. அண்ட் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கார் ஆன் ஸ்க்ரீன். அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் மேட்னஸ் அவ்வளோ அழகாக ஹோல்டு பண்ணுறாரு. எமோஷன்ஸை ரொம்ப அழகாக கன்வே பண்ணுறாரு. அண்ட் வேரிட் எமோஷன்ஸ் பண்ணுறாரு. அவருக்கு மேலே ஒரு பிம்பம் இருந்துச்சுன்னா, நான் இது பிம்பத்தை உடச்சு நான் இப்போ வேறு ஒன்று பண்ணுறேன், நீங்கள் என்கிட்ட எதிர்பார்க்கல, நான் வேறு ஒன்று பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக ஆன் ஸ்க்ரீன் அதை ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணுறாரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அவருடைய குரலுக்கு எத்தனையோ ரசிகைகள் இருப்பாங்க, அது நானும் ஒரு ரசிகன். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சிஸ்டர், yeah, of course I know you, Shivatvika Rajshekhar. You look awesome on screen. My hearty wishes. உங்கள் அப்பாவுடைய மிகப்பெரிய ஃபேன் நான். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இதுதாண்டா போலீஸ் அத்தனை முறை பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் ஞாபகம் இருக்குது. அப்போ ராஜ் வீடியோ விஷன் அண்ட் சாதனாஸில் இப்போ கேசட்ஸ் VHSலாம் போடுவாங்க.
அப்போ போய் வாங்கி எதுதாண்டா போலீஸ் வாங்கி அதை அத்தனை வாட்டி நான் என்னுடைய வீட்டு விஹெச்எஸில் வந்து போட்டு நான் பார்த்துருக்கிறேன். ஸோ அவங்களுடைய மகள் ஆக்சுவலாக வேறு இன்னொரு படத்தில் போய் சேர்ந்து பண்ண வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அது இப்போ பாம்பில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னும் எத்தனை காலம் அந்த பாடலில் வந்து அவ்வளோ அழகாக உங்கள் எமோஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க. அந்த படம் முழுக்க ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேரக்டர் இதை ப்ளே பண்ணுறது ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்கீங்கம்மா. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் மணிகண்டன் ஐயா அவர்களே ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது. அண்ட் வந்திருக்க இயக்குநர்கள் அனைவருக்கும் 3BHK பாதம் சார், ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஃபிலிம் சார், வாழ்த்துக்கள். அண்ட் 11 டைரக்டர் வந்திருக்காரு. அண்ட் அக்பர் சார் ப்ரொடியூசர் வந்திருக்காங்க. அண்ட் மெட்ராஸ் மேட்டிங் டைரக்டர் வந்திருக்காங்க. சிபி சார் வந்திருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் மேரேஜ் வாஸ் ஆசம். காட் பிளஸ். அண்ட் TSK ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 அழகாக இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை வந்து ஒரு காமெடியாக எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டாண்டப் காமெடின்னு வந்து ஸ்க்ரீனில் கன்வெர்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி ஓகே இவர் நல்லா காமெடி பண்ணுறாரு வச்சு இவரை வந்து காமெடி வச்சு பண்ணி ஈஸியாக கைத்தட்டல் வாங்கிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் இதில் விஷால் வந்து உங்களை வேறு ஒரு பரிணாமத்தில் காமிச்சிருக்காரு. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அது நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து அதை எமோட் பண்ணி அதை பண்ணும்போது அது ரொம்ப உண்மையாக இருக்குது. அது பார்க்கும்போது இவர் வாழ்க்கையில் உண்மையிலேயே இது நடந்துச்சோ, அதுக்கு தான் இவர் இவ்வளோ வேதனைப்படுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து ஏற்படுது. அதுதான் உண்மையான நடிகனுக்கு அடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க பிரதர். அண்ட் DOP, I know how challenging this film was while shooting, and it was outstanding, sir. God bless. And sir, நீங்கள் எவ்வளோ ஒரு படத்துக்கு நீங்கள் உங்களுடைய 200% கொடுக்குறீங்கன்றது தெரியுது. அண்ட் உங்களுடைய பேச்சுலேயும் அது தெரியுது. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார். இந்த படத்துலையும் you're giving your 200% சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் காளி சார், லவ் யூ டார்லிங். என்ன டார்லிங், எத்தனை படம், என்ன பர்ஃபார்மன்ஸஸ்ஸு. தீவிர ஃபேன் நான். இவர் வந்து இப்போ நான் பண்ணுற படம் அப்படிலாம் கூட சொல்ல, பொதுவாகவே உங்கள் படம் வந்து எங்கேயாவது போஸ்டரில் பார்த்துட்டேன்னா ஓகே இந்த மனுஷன் இருக்காரு, பயங்கரமாக ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார், அந்த மனுஷனுக்காகவாச்சும் அந்த படம் பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடிகர். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் சக்தி சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து ப்ராமிசிங்காக நாங்கள் இந்த படத்தை வெளியிடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது தான் இந்த டோட்டல் டீமுக்கே பெரிய நம்பிக்கை பிறக்குது சார். ஏன்னா நாங்கள் ஒரு படம் எல்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டு சூப்பர்னு சொல்லிக்குவோம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு அவுட் சைடராக வந்து அதை நீங்கள் பார்த்து அதை வெறும் பார்த்துட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு போடலாமல் நான் வெளியிடுறேன் அப்படின்னு முன் வந்து நீங்கள் பண்ணும்போது பெரிய சப்போர்ட் எங்கள் டீமுக்கு எல்லாருக்கும் கொடுக்குது சார். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் மேக்னா சுமேஷ் ஒரே வாட்டி மேலைக்கு கூட்டிடலாம். அந்த குட்டி பாப்பா அவளும் பாடியிருக்கா. ஸோ இதில் 5 சிங்கர்ஸ் சாலிடாக அறிமுகப்படுத்தியிருக்கேன். அக்ராஸ் இயர்ஸ் இறைவன் புண்ணியத்தில் மோர் தென் 145 சிங்கர்ஸ் மேலே அறிமுகப்படுத்தியிருக்கேன். இந்த படத்துலேயே 5 சிங்கர்ஸ் இருந்தது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் பேஷன்ஸ். ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்ல வேண்டிய மேடன்றதுனால தான் எல்லாரையும் மென்ஷன் பண்ணேன். ஸோ சாரி ஃபார் டேக்கிங் யுவர் டைம். தேங்க்யூ. படத்துடைய டிரெக்டர் விஷால் வெங்கட் சாரை பற்றி நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன் சார். பிகாஸ் எனக்கு சாரை வந்துட்டு 2016 தெரியும், அவரோட ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு ஒரு படத்தில் எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே அவர் இன்வால்வ்டாக இருக்கார். அவர் டிரெக்ஷன் டீம் மட்டும் பார்த்துக்க மாட்டார். ப்ரொடக்ஷன், இந்த மியூசிக், ஆர்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் அவ்வளோ ரொம்ப துருன்னு சுற்றிட்டே இருப்பார். எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த டவுட் இருந்தாலும் விஷாலை கேட்டால் தெரிஞ்சிடும். பிகாஸ் அந்த அளவுக்கு அப் டு டேட்டாக இருப்பார். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் ஆல் give a very big round of applause and welcome Vishal Venkat sir. So thank you. பாவீங்களா. First of all, சசியோட பையன் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ், மீடியா, சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் எங்களோட அழைப்பை ஏற்று இங்கே வந்ததுக்கு நன்றி. அண்ட் கண்டிப்பாக டைம் எடுத்துச்சு. ஸோ இந்த டிலேக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னோட சத்தியமாக டீமாக நாங்கள் எல்லாருமே சாரி சொல்லிக்கிறோம். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கும் ரொம்ப நன்றி. வேறு வழியில் இது எங்களை மாதிரி படத்துக்கு இது கிடைக்கிற ஒரு மேடை, இதுதான் எங்களோட ப்ரமோஷன். இங்கேருந்து நான் ஏதாச்சும் பேசி யாராச்சும் பேசி ஏதாவது கிளிப்பு போய் மக்கள்கிட்ட சேர்ந்து அப்படி இந்த படத்தை பார்க்க வரமாட்டாங்களான்ற ஒரு ஏக்கம் தான். அதனால தான் நாங்கள் எல்லாருமே இவ்வளோ பேசுகிறோம். நானும் கொஞ்சம் நீளக்க பேச போகிறேன், என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு இப்போ நான் கேட்டுக்கிறேன். முதல்ல ஐ வுட் லைக் டு தேங்க் கெம்ப்ரியோ பிக்சர்ஸ். ஃபஸ்ட்டு சுதா மேம், சுகுமார் சார், அதுக்கப்புறம் சுரேன் சார் தான் ஃபஸ்ட்டு எனக்கு கதை கேட்டார். ஸோ கெம்ப்ரியோ பிக்சர்ஸ் ஒட்டுமொத்த டீமுக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. பிகாஸ் ஒரு ப்ரொடியூசர் கிடைக்க ரொம்ப கஷ்டம். நம்ம படம் பண்ணோம், நிறையா கனவு இருக்கும், நம்ம கதை எழுதுவோம், உழைக்கலாம், எல்லாமே ஓகே.
நான் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. நான் யார், என்ன, ஏது, சொந்தக்காரங்க நம்புவாங்களா இல்லையா, ஃப்ரெண்ட்ஸ் நம்புவாங்களா இல்லையா, யார் நம்புவாங்களா இல்லையா, நம்மளாலும் அதுக்கு மேலே ஒரு ஐடியா மேலே ஒரு காசு போடணும், ஒரு பணம் போடணும், ஒரு தொகை. எண்ட் ஆஃப் த டே சினிமா இஸ் ஆல்சோ பிஸ்னஸ். ஸோ ஏதோ ஒரு பையன் ஒரு படம் பண்ணியிருக்கான், சில நேரங்கள் சில மனிதர்கள்னு சொல்லிட்டு, அவன் 2வது படமாக ஒரு கதை சொல்கிறான். அந்த கதையை ஒரு 6 வாட்டி கேட்டு வேறு வேறு கோணத்தில் கேட்டு ஒத்துக்கிட்டு இந்த படத்துக்கு காசு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் இங்கே சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கெம்ப்ரோ பிக்சர்ஸ்க்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அண்ட் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் கெம்ப்ரோ பிக்சர்ஸோட என்டையர் டீம் ஃப்ரம் சுரேன் டு சுரேன் சார், தினேஷ் சார், சிஎஃப்ஓ மேடம், துரை சார், அஜய் சார், கலை சார், வேறு யாரும் விட்டானா, பானு மேடம், இவங்க எல்லாருக்குமே என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏடிஸ் எல்லோரும் எங்கடா இருக்கீங்க பாய்ஸ்? டக்குன்றா எங்கே இருக்காங்க ஏடிஸ்? சீக்கிரம் டைமில் வா. ஏன்னா இப்போ இவங்க எல்லோரும் சொன்னாங்களே, எனக்கு ஒரு பெரிய மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, நான் நிறையா கோ த்ரூ பண்ணேன், நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். அது எல்லாத்துக்குமே வேறு யாருமே கிடையாது, என் தம்பிங்க. என்னோடய ஏடிஸ் கிடையாது, இவங்க எல்லாருமே என் தம்பிங்க தான். ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கவராஜ் வந்துட்டேனாடா, சென்டரில் வாங்கடா. ஃபஸ்ட்டு டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இவெல்லாம் என்னை கலாய்ச்சிக்கிட்டே இருப்பான். இது யோகேஷ், நான் சொல்ல கை மட்டும் தூக்கிடா. யோகேஷ், சசி, கார்த்தி கை தூக்கிடுங்க. பாய்ஸ் ரெடியா? நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன்டா. சாரி. யோகேஷ் என்னை எப்போவுமே கலாய்ச்சிட்டு என்னை எப்போவுமே ஜாலியாக வச்சுக்கிற ஒருத்தன். எதுக்கு என் கூட வேலை பார்க்குறான்னு அவனுக்கும் தெரியாது, ஆனால் ரொம்ப சீரியஸாக இருக்கிற ஒருத்தன், என்னை கலாய்ச்சிட்டே இருப்பான். 2வது சசி வந்து என்டையர் யூனிட்டை வந்து எஸ்பெஷலி இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸ், பேக்ரவுண்ட் ஆர்டிஸ்ட்ஸ் எல்லாருமே வந்து நாங்கள் ஒரு பெரிய கிரவுண்டில் எடுக்கிறோம், ஃபுல் க்ரௌடு. அவங்க எல்லோரும் எங்கேஜாகவே வச்சுக்கணும், ஜாலியாக கடலை போட்டுக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக இருப்பார் சசி. அது பயங்கரமாக ஹேண்டில் பண்ணுவார். கார்த்திக் 3வது. அகைன் சசியோட ஒய்ஃப் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் சாதாரணமாக தான் சொன்னேன், ஐயோ. 3வது வந்து கார்த்திக், மை சீஃப் அசோசியேட் டைரக்டர். ஒரு டீமை வந்து டீமாக எப்படி வச்சுக்கணுன்றது வந்து நான் கார்த்திக்கிட்டேருந்து கற்றுப்பேன். அந்த பசங்க ஒரு தப்பு பண்ணால் கூட அதை ஹைட் பண்ணி அந்த தப்பை அங்கேயே கரெக்ட் பண்ணி என்கிட்ட வராமல் ஹீல் ஃபைண்ட் அ சொல்யூஷன் டு இட். தட்ஸ் கார்த்திக். அடுத்தது வந்து மதன் வந்து நான் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன், அதில் அசிஸ்டன்ட் எடிட்டராக இருந்தான். அவனுக்கு எங்கள் டீமை பிடிச்சிச்சா எது பிடிச்சிச்சுன்னு தெரியல. சார் அடுத்த ப்ராஜெக்ட் நான் வேலை பார்த்தா உங்களோட தான் வேலை பார்ப்பேனா? டேய் எனக்கு ப்ராஜெக்டே இல்லைடாண்ணா, பரவாயில்ல நான் சும்மா உங்களோட வந்து இருக்கேன்னா. அதான் மதன். பாலாஜி என்னோட முதல் படத்துலேருந்து இருக்கார். தேங்க்யூ பாலாஜி. அகெயின் ரொம்ப பொறுப்பாக எல்லா வேலையும் எடுத்துகிட்டு ரொம்ப ஜாலியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இன்னொருத்தர் வந்து அடிக்டட் டு சினிமா, அவர் கார்த்திக் ராஜா. அதுதான் ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்விக்கு அதான் பதில் சொன்னால் கொண்டுடு வேண்டான்னு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாய்ஸ். இது இல்லாமல் இருக்காங்க கவராஜ், ஜெயரா வரா, இவர் பிரதீப் ஆனால் ஜெயரான்னு வச்சுக்கிட்டாரு. இவர் இந்த படத்தில் 2 பாட்டு எழுதியிருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அஜய் வந்து இல்லை, அஜய் வந்து சில நேரங்கள் சில மனிதர்கள் படம் பார்த்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு போய் அந்த படத்துக்கு ஒரு ஸ்டோரி போட்டு யூடியூப்பில், அதுக்கப்புறம் என்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். ஷுவராடான்னு கேட்டேன். இல்லை நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண உங்ககிட்ட ஒர்க் பண்ணணும்னா. அப்போ தான் நான் டேரக்டர்னு நான் நினச்சேன், ஆனால் இப்போ வரைக்கும் நான் நினைக்கல. ஆனால் இவங்க எல்லாரும் தான் நான் ஒரு டேரக்டர்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் கவராஜ் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 9-10 வருஷமாக தெரியும். என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட தம்பி. நாங்கள் சண்டை போட்டுப்போம், திட்டிப்போம், எல்லாமே இருக்கும். பட் இப்போ கூட எனக்கு இன்றைக்கி ஹெல்ப் வேணும், ஏன்னா இந்த பசங்களாம் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போகிறாங்க. ஐ வாண்ட் தம் டு கீப் ஒர்க்கிங். ஸோ அடுத்த ப்ராஜெக்ட் போகும்போது டே கவராஜ் எனக்கு ஹெல்ப் வேணும்டா, ஐ நீட் யுவர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது கவராஜ். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மினிட்ல வந்து ஹெல்ப் பண்ண ரமேஷ், அந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. பிரேம் எங்கடா? பிரேம் போயிட்டான் ஏதோ. ஓகே, பிரேம் வந்து இன்னொருத்தன். பிரேம் சீக்கிரம் வா. அட நிஜமாலுமே சரி வா. பிரேம் சீக்கிரம். அவர் பேர் பிரேம். அகெயின் ஹீ ஹேண்டில்ஸ் அ லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். வெரி டேலண்டட் பாய். ஒரு சின்ன விஷயத்த அழகாக, ஒரு பெரிய விஷயத்த சூப்பராக சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இந்த மாதிரி ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் பாய்ஸ் என் கூட இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். போ. ஏன்னா ஃபஸ்ட்டே இவங்களை பற்றி பேசணும்ல, நான் மறந்துடும் நான் நினச்சேன். நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் மை என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ. பெரிய காஸ்ட் இருக்குது.
நான் ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் பேசல, நேம் சொல்லி நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அர்ஜுன் தாஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சொன்ன மாதிரி தான் நான் இந்த ஸ்கிரிப்ட் அவர்கிட்ட சொன்னேன். யூ விஷால், ஆர் யூ ரியலி ஷுர் தட் வில் சூட் திஸ் ஃபிலிம் டா அப்படின்னாரு. அவட எஸ் சார் அப்படின்னேன். ஆர் யூ ரியலி ஷுர் டா அப்படின்னாரு. எஸ் சார், ஓகே ஐ வில் டூ இட். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ட்ரஸ்டிங் இன் மீ. நெக்ஸ்ட்டு சிவாத்மிகா மேம், அது அவங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன். எழுதுனதுலேருந்து சிவாத்மிகா மேம் தான் இந்த கேரக்டர் பண்ணணும். நித்தம் ஒரு வானம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பெர்ஃபார்மன்ஸ். இருந்தாலும் நாங்கள் ஒரு ஆப்ஷன் தேடிக்கிட்டே இருந்தோம். சரி இவங்க பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் தேடுவோம். திரும்ப சிவாத்மிகா மேம் வருவாங்க. திரும்ப ஒரு ஆப்ஷன் தேடுவோம். திரும்ப சிவாத்மிகா மேம் வருவாங்க. கடைசி வரைக்கும் என் மைண்டில் சிவாத்மிகா மேம் மட்டும்தான் இருந்தாங்க. அண்ட் அவங்கக்கிட்ட நான் செட்டில் சொன்னேன், இஃப் ஒன் ஆக்டர் ஹூ சர்ப்ரைஸ் மீ அண்ட் ஹூ ப்ளூ மீ அவே ஆன் த செட்ஸ் ஆஃப் பாம் இஸ் சிவாத்மிகா மேம். தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன் தாஸ் சார் என்னை திட்டுவார். ஏன்னா மேம் ஒரு ஷார்ட் பண்ணுவாங்க, நான் உடனே வந்து மேம் லவ்லி மேம் அப்படின்னு, ஏய் விஷால் எனக்கு ஒரு கிஸ் எனக்கு கொடுத்துருக்கேடா அப்படி கேட்பாரு இந்த மாதிரி. ஸோ தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட்டு காளி சார், நிஜமானவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. ஏன்னா நான் கதை சொல்லும்போது ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் சாவுது, அந்த பிணத்துலேருந்து கொசு வருது. எவ்வளோ பேர் இது ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உடம்பு குலுங்கி குசுன்னு சொல்லோன்னே எல்லாருக்குமே அது ஒரு அலர்ஜி மாதிரி, ஐயோ ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு நெருடல் அப்படி ஒன்று இருக்கும். ஆனால் அந்த அந்த வாயோட பர்பஸ் என்ன, அந்த கேரக்டரோட பர்பஸ் என்ன இந்த படத்துக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட படம் ஃபுல்லாகவே அவர் நடிக்கணும், மூச்சு விடக்கூடாது. எவ்வளோ லாங் டேக்காக இருந்தாலும் அவர் மூச்சு விடக்கூடாது. சின்னதாக அப்படி வயிறு அசைஞ்சாலும் மாட்டிப்பார். ஸோ பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு பயங்கரமான இவங்க 3 பேருமே பயங்கரமான மனிதர்களையும் நான் சந்தித்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் ஐவ் காட் நவ் 3 பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ் அண்ட் பீப்புள் ஹூ ஐ கேன் லுக் அப் டு. நெக்ஸ்ட் வந்து டிஎஸ்கே ப்ரோ, அவர் சொன்ன மாதிரி எனக்கு மெசேஜ் போட்டார். எனக்கு நான் சொன்ன மாதிரி நான் அவரோட சப்ஸ்டியூட்டாக இருந்தேன் காலேஜில். அவர் ரொம்ப நல்ல மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் ரொம்ப பேடான மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ டிஎஸ்கே சார் வந்து பயங்கரமான ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். அவர் எனக்கு எப்பயோ மெசேஜ் போட்டிருந்தாரு. எனக்கு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மேலே ஒரு பெரிய அட்ராக்ஷன் இருக்குது. அண்ட் தெரில, ஐ ஜஸ்ட் லைக் him as a person and I wanted to cast him. ஸோ the moment I wrote the role, நான் வந்து சொன்னேன் இது பண்ணால் டிஎஸ்கே சார் தான் பண்ணோம். அண்ட் பயங்கரமாக பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த மேடையில் இல்லாத சிங்கம் புலி சார், அவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தியிருக்கோம் சார், எல்லாத்துக்கும் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் நாசர் சார், ஹீ இஸ் ஆல்வேஸ் அ ஸ்வீட் ஹார்ட், ஹீ இஸ் ஆல்வேஸ் அ டார்லிங். நான் சார்கிட்ட சொல்லுவேன், சார் நான் எந்த கம்பெனியில் படம் பண்ணாலும் எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்கள் அந்த கம்பெனியோட இல்லாட்டி என்னோட கம்பெனியோட கம்பெனி ஆர்டிஸ்ட் ஒரு சீனும் ஒரு ஷார்ட்டும் இருக்கணும். ஏன்னா ஹீ இஸ் அ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் மீ. ரொம்ப முக்கியமாக அபிராமி மேம், அதே மாதிரி ஷீ இஸ் அ டெரிஃபிக் ஆக்ட்ரஸ். லைக் நாசர் சார், அபிராமி மேம், இந்த மாதிரி டெரிஃபிக் ஆக்ட்ரஸோட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு இவங்கெல்லாம் வாய்ப்பு தரது ஒரு பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அபிராமி மேம், யூஆர் அகெயின் ஆல்வேஸ் அ ஸ்வீட் ஹார்ட். அடுத்தது பூவையார் தம்பி, ரொம்ப நன்றி, ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. அண்ட் செல்வின், எட்வின் வசந்த் ஆர் தமிழரசன், ஆனால் இப்பயாச்சும் இருக்கியானே, ரொம்ப நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோண்ணே, தமிழரசன் இப்படி வந்து தான் தொலையண்ணா ப்ளீஸ்ண்ணே, ஏன்னா இப்படி படுத்துற. அப்படியே தமிழரசனோட ஸ்மிருதி பரமேஸ்வர், பிரியா வெங்கட், ரோஹன், காவ்யா, சபரீஷ், சிவமாறன், கோபிநாத், இம்தியாஸ் எல்லாரும் அப்படியே சீக்கிரம் மேடைக்கு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எங்களால் சாரி, வி வாண்டட் டு புட் எவ்ரி ஒன் ஆன் த ஸ்டேஜ். ஆனால் இவங்களெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி எங்கள் மேடையில் சொல்லணும், நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நான் ஆசைப்பட்டேன். இது இல்லாமல் நரேன் மணின்னு கூட ஒருத்தர் இருக்கார், அவர் இன்றைக்கி வர முடியல. இதில் சில பேருக்கு ஃபஸ்ட்டு படம், சில பேருக்கு செகண்ட் படம். ஆனால் இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர்கள். எங்களோட செட்டு எவ்வளோ டயரிங்காக போனாலும், நாங்கள் எவ்வளோ மணி நேரம் ஷூட் பண்ணாலும் எனக்கு எனர்ஜி கொடுக்குற அனைத்து ஆர்டிஸ்ட்ஸும் இதுதான். இவ்வளோ பெரிய கூட்டம் தான் பாம் படத்தில் இருக்குது. ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு கூட்டம். இதுதான் தமிழரசன். என்னோட முதல் படத்தில் சில நேரங்கள் சில மனிதர்கள் ஒரு அட்வொகேட் கேரக்டர் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் பூசாரி கேரக்டர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த கேரக்டர் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். அடுத்தது வந்து கோபிநாத் ஐயா, அவர் நான் என்னோட டைரக்டர் மதுமிதா மேம் அவங்களோட படத்தில் ஏடியாக ஒர்க் பண்ணும்போது என்னோட இன்னொரு ஏடி தியாகு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நண்பர். அப்படி எங்கேயோ ஒரு ஆடிஷனில் அந்த படத்தில் ஒரு ஷாட் நடித்து என்னோட முதல் படத்தில் ஒரு ஷாட் நடித்து இன்றைக்கி இந்த படத்தில் ஒரு முழு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். அடுத்தது சபரீஷ், அவன் இன்னொரு தம்பி மாதிரி. அந்த பையன் ஃபஸ்ட்டு டான்ஸ் வாசஸ் டான்ஸ்னு ஒரு ஷோவில் தான் நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ஹீஸ் அ வெரி ஸ்டைலிஷ் டான்சர் அண்ட் ஹீஸ் அ பிரில்லியன்ட் ஆக்டர் ஆல்சோ. ஸோ ஒரு கேரக்டர் எழுதணுன்னு இந்த பையனுக்கு எனக்கு தெரில, இந்த பையன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன்.
ஸோ சபரீஷ் இஸ் ஹியர். ஐ ஹோப் he gets more roles like all others do. அவர் சிவமாறன், அவரும் சில மனிதர்களில் மணினாவோட ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பார். எனக்கு அவரையுமே வந்து தமிழ் ஐயா மூலியமாக தான் தெரியும். அவரும் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீ இஸ் ஆல்சோ டெரிஃபிக் ஆக்டர். இம்தியாஸ் ஐயாங்க, அப்படியா, சரி, இம்தியாஸ் இருக்காரு, அவருக்கும் என்னோட நன்றி. அண்ட் தட் இஸ் பிரியா வெங்கட். பிரியா, தேங்க்யூ ஸோ மச், யூ ஆர் ஆல்சோ வெரி குட் ஆக்டர். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் பீங் பார்ட் ஆஃப் பாம். பாலசரவணன் ஐயாவும் இந்த படத்தில் இருக்காரு, அவரால் வர முடியல, அகைன் அவரும் ஷூட்டிங்கில் இருக்காரு. ஸோ அவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்து என்னோட கோர் டீம், என்னோட டெக்னிக்கல் டீம், டிஓபி ராஜ்குமார் இங்கே இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஒரு மைண்ட் ஸ்க்ரீன் ஃபிலிம் இன்ஸ்டியூட்னு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியவே தெரியாத ஒரு கேமராமேனாக இருந்தவர். டைரக்ஷன்னா என்ன, ரைட்டிங்னா என்னன்னு எதுவுமே தெரியாத ஒரு பையனா. வி வேர் போத் கிரேட்ஃபுல். ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவால் ப்ளஸ் அவனோட அம்மா அப்பாவால் ஃபீஸ் கொடுத்து ஒரு ஃபிலிம் ஸ்கூலுக்கு அனுப்ப முடிஞ்சிச்சு. ஆனால் எங்களுக்கு சினிமா பற்றியோ கேமரா பற்றி எதுவுமே தெரியாது. அன்றைக்கி அவங்க ஃபீஸ் கட்டினாங்க, நாங்கள் 2 பேர் சேர்ந்து போய் படித்தோம். ஆனால் இன்றைக்கி படித்து நாங்களாம் கேமராமேன் ஆகுமா, டைரக்டர் ஆகுமான்னு நினச்ச பசங்க இன்றைக்கி நானும் அவனும் ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கோம். அவர் மலையாளத்தில் 2 படம் பண்ணியிருக்காரு. வீரப்பன் Z5ல அந்த சீரீஸோட டிஓபியாக இருந்திருக்காரு. அண்ட் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு 13 years later we are standing on a stage as a director and cameraman. That is a very big journey. அவன் ஒரு வார்த்தை முன்னாடி சொன்னான், எனக்கு ரொம்ப, நாங்கள் நடுவில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம், அதுக்கு வேறு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு லாங் பேக் 12 years ago டீ கடையிலேருந்து நாங்கள் ஒரு 5000 ரூபாய் வீடியோக்கு வந்து நாங்கள் ரேடியோ மிர்ச்சி ஆஃபீஸ் போக வேண்டியதாக இருந்துச்சு. பிகாஸ் we are doing digital videos for them for a short span of time. அங்கேருந்து நாங்கள் பாம்பேயில் வேறு ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸில் வேறு ஒரு ப்ராஜெக்ட் பற்றி பேசுகிறதுக்காக போயிருந்தோம். ஸோ இட் இஸ் அ பிக் க்ரோத் ஃபார் ஹிம் அண்ட் மீ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் இன் திஸ் ஜேர்னி ராஜ். அடுத்தது என்னோட ஆர்ட் டைரக்டர் மனோஜ்குமார், ப்ளீஸ் மேடைக்கு வரமும். பிரியா ஹரி, பிரியா கரண், மை காஸ்டியூம் டிசைனர்ஸ். அகெயின் தேர் மை ஸ்கூல்மேட்ஸ். பிரியா ஹரி, பிரியா கரண், ஆர் யூ ஹியர் தெரியல. ஸோ தேவர் மை ஸ்கூல்மேட்ஸ். அவங்க காஸ்டியூம் இவர் மனோஜ்குமார் என்னோட ஆர்ட் டைரக்டர். முகேஷ் மாஸ்டர் ப்ளீஸ் அப்சர். முகேஷ் மாஸ்டர் மை ஸ்டன் டைரக்டர், அவர் இருக்காரா தெரியல. அப்சர் மை கோரியோகிராஃபர். மனோஜ் வைடி மை சவுண்ட் டிசைன். சதீஷ் சார், பிஆர்ஓ, எய்ம் டீம். மொத்த எய்ம் டீமுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. முக்கியமாக டிஜிட்டல் டீம் விவேக் என்னோட நன்றி. அதுக்கெல்லாம் இல்லாமல் சாரி மனோஜ். அதுக்கப்புறம் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் பிரியா. பிரியா எங்கே இருக்கா? பிரியா சரி, வரமாட்டாங்க அவங்க. சரி, ஓகே. தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். யூ ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் டு மீ. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் ராஜுனா, அவர் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவரும் பயங்கரமாக உழைச்சிருக்காரு இந்த படத்தில். வேறு காரணங்களால் அவரால் வர முடியல. ஸோ இதுதான் நன்றி செஷன். இது முடிஞ்ச நன்றி உரையாடல் வெரி லென்த்தி. இப்போ மேடையில் வந்திருக்கிற ஃபஸ்ட்டு அனைத்து கெஸ்ட்ஸ் அண்ட் செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் வந்ததுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திபன் சார் வந்துட்டு கிளம்பிட்டார். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் பயங்கரமாக க்ரௌட் என்டர்டெயின் பண்ணிங்க. இந்த கிளிப் அப்படி போய் சேர்ந்து இது எந்த படம் அப்படின்னு சொல்லி தேடி பாம்னு ஒன்று September 12th வரும்னு தெரியும். இப்படியும் படம் ரீச் ஆகும், இப்படியும் படம் நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ பார்த்திபன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் டு ஆர் பிஸ்னஸ்க்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ இல்லாட்டி இந்த படத்தை பார்த்துட்டு தியேட்டரில் வெளிவிடலாம் அண்ட் அப்படி பண்ணணும்னு நினச்ச சக்திவேலன் சார், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி அண்ட் தி என்டையர் டீம், டு ஹர்ஷித் ப்ரோ அண்ட் டு இந்திரா மேம். ஸோ எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றி சார். சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்த டைமில் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி லோகோ வரும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், நம்மளோட படம் அந்த லோகோவில் வருமானு. இன்றைக்கி அது வந்திருக்கு. நீங்கள் படம் பார்த்து இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். தேங்க்யூ ஸோ மச் சார். அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்ட் மியூசிக், ட்ரெண்ட் லவுடுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட் who will be distributing Kerala and Karnataka. Thank you so much again, Generous Entertainment. You have also been very generous and very supportive to us. இப்போ அந்த சைடு வந்த சண்முகப்பிரியன் ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம்னு எல்லாருமே சொல்லுவாங்க. எனக்கு 2 விஷயம் லைஃப்பில் ரொம்ப நிறையா கிடச்சிருக்கு. ஒன்று வந்து என்னோடய ஃபேமிலி, என்னோடய அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, அண்ணன் பையன். இவங்க 4 பேர் இல்லைன்னா என்னால் என்ன பண்ண முடியும்னே தெரியல. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அண்ணன் என் பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்கான். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் அம்மா அப்பா என் பின்னாடி நின்றுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு வயசாகிடுச்சு, நான் அவங்கள பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் கூட என் சித்தப்பா சித்தி இன்றைக்கி வந்திருக்காங்க, அவங்களும் அங்கே இருக்காங்க. யூ ஆர் ஆல்வேஸ் பிளெஸ்ட் இஃப் யூ ஹேவ்
குட் ஃபேமிலி அண்ட் குட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இந்த மேடையில் எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இங்கே நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. ஐ ஃபீல் வெரி பிளெஸ்ட் அண்ட் கிரேட்ஃபுல். அந்த வரிசையில் சண்முகப்பிரியன் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி. ஒவ்வொரு கஷ்டத்தில் இருக்கும்போதும் அங்கே கடைசி ஒரு 2 பேர் இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் என்னோட மன உளைச்சல் கைஸ். கொஞ்சம் அப்படி தள்ளி இருக்கிறவர் லோகேஷ், அவரு வேற ஒரு மன உளைச்சல் கைஸ். சிபி ஐயாவையும் சண்முகம் ஐயா கிட்டேயும் தான் வந்து நிறையா புலம்புவேன். ஆனால் இவங்க எல்லாருக்கிட்டேருந்துமே நான் நிறையா கற்றுருக்கேன். ரொம்ப முக்கியமாக லைஃப் சார்ந்து ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் படங்கள் பற்றியும் நிறையா பேசி ஒரு படத்தை எப்படி அப்ரோச் பண்ணலாம், லேர்ன் பண்ணிக்கலான்றதுக்கும் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். சண்முகப்பிரியன் ஐயா மேலே வரமாட்டேன்னு சொன்னார். தேங்க்யூ சிபி, வலுக்கட்டாயமாக மேலே ஏற்றுனதுக்கு. சார் கார்த்திகேயன் சார், ஐ ரியலி லவ் யுவர் ஃபிலிம் மெட்ராஸ் மேட்னி. நான் பார்த்துட்டு நான் காளி சாரை வந்து ஹக் பண்ணி ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தேன். நான் ஆனந்த் ஜிக்கிட்டே சொன்னேன். அண்ட் யுவர் ப்ரெசன்ஸ் ஆல்சோ, பிகாஸ் உங்களோட படத்தை நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணேன், அவ்வளோ ரசித்தேன். நீங்கள் இன்றைக்கி இந்த மேடையில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். லோகேஷ் ப்ரோ, ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அது அவர் சொன்ன மாதிரி ரொம்ப யூனிக்கான ரிலேஷன்ஷிப் தான். ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் 2 டைரக்டர்ஸ். ஸோ நாங்கள் அந்த ப்ரொடக்ஷன் மேட்ஸ் அப்படின்னு பேசலாம். அக்பர் சார், ரொம்ப தேங்க்யூ சார், நிஜமாலுமே சார், ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஒரு படம் நம்ம பண்ணுறோம், அதுக்கப்புறம் அந்த ஜேர்னி முடிஞ்சிடும் நம்ம நினைக்கிறோம். அக்பர் சார் என்னோட முதல் படத்துக்கு பேக் எண்டில் நிறையா சப்போர்ட் பண்ணார், சில நேரங்கள் சில மனிதர்கள். அந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு நிறையா விஷயத்தில் ரொம்ப சப்போர்ட்டிவாக நிற்கிற அக்பர் சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச், இட் மீன்ஸ் அ லாட். ஸ்ரீ கணேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். சாருக்கு வந்து ஆக்சுவலாக ஒர்க் இருந்துச்சு, அவரால் வர முடியுமா இல்லையான்னு தெரியல, அவர் வந்தார். எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது சார். நான் சொல்கிறேன், நான் இப்படி இந்த வாய்ஸில் பேசுகிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க சார். நான் உங்கள் வாய்ஸில் பேசினா தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு சார் திடீர்னு ஃபோன் அடிச்சார். என்ன விஷால், என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் உடனே, இல்லை சார், இல்லை விஷால், நான் ஒன்று சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் அடுத்த படம் பண்ணும்போது கண்டிப்பாக நல்லா இன்னும் பண்ணிங்கன்னா இன்னும் பெரிய ஆளாக வரணும். எனக்கு திடீர்னு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது, அதான் நான் கால் பண்ணி சொல்கிறேன். சரிங்களா, நல்லா பண்ணுங்கள், தேங்க்யூ, பாய் அப்படின்ட்டாரு. எதுக்கு கால் பண்ணார், எதுக்கு சொன்னார் எனக்கு இன்னும் தெரியல. யூ ஆல்வேஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் சார், டில் நவ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் சார். மணியண்ணா, நன்றிண்ணா வந்ததுக்கு. எனக்கு நீ ஒரு வார்த்தை சொன்னல, என்னை ரொம்ப இமோஷனல் ஆக்கிடுச்சுண்ணா. உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ பெருமைப்படுவாங்களோ நானும் பெருமைப்படுவேன் நீ சொன்னேன். அது எனக்கு ஒரு மாதிரி மூவ் ஆகிடுச்சுண்ணா. ரொம்ப கஷ்டம் அது, அப்படி ஒரு வார்த்தை வரத்துக்கு. அந்த மாதிரி நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் சாரி, நான் டெக்னிக்கல் க்ரூவில் வந்து நான் விஎஃப்எக்ஸ் டீமை மிஸ் பண்ணிட்டேன். அவங்கள நிறையா உயிர் எடுத்திருக்கேன். அந்த டீம் அங்கே இருக்காங்க. அசோக் சார், அனீஸ் சார், டிஐ லேப், கலாசா லேப், நரேஷ், அவங்களோட கன்ஃபர்மிஸ்ட் சதீஷ், சவுண்ட் மிக்ஸ் இன்ஜினியர் ராம்ஜி சார். ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா எல்லாரோட எஃபர்ட்ஸும் ரொம்ப முக்கியம். இப்போது ரொம்ப முக்கியமாக இமான் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஒர்க் பண்ணுவோமா, அந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு நமக்கு தெரியாது. நான் போய் கதை சொன்னேன். இது வந்து ஒரு இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கையை சார்ந்து டிபேட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். குசு மட்டும் படம் கிடையாது, நம்பிக்கையை சார்ந்து டிபேட் பண்ணக்கூடிய படம். பாம்ன்ற ஒரு டைட்டில் ஏன் வச்சோன்னா, இப்போது இந்த உலகத்தில் வந்து பாம் போட்டு பக்கத்து நாடுகளில் ஐக்கவோ ஒரு ஐடியாலஜிக்கல் தாட் ப்ராசஸ்னால நம்ம நாடோ வாட் எவர் வார்ஸ் வருது, மாற்றி மாற்றி பாம் போட்டு அழிச்சுக்கிறாங்க. காளி சார் விடுற பாம் ஒரு ஊரை உருவாக்கும். அதுதான் இந்த படம், அதுதான் இந்த பாம். இமான் சார், இட் இஸ் பீன் அ ப்ளஷர் சார். ஐ திங்க் he is a well-wisher to me. He is not my brother, but he is my philosophical guru. இது உடனே நிறைய பேர் உடனே தப்பாக யோசிக்க வேணாம். ஏன்னா சார் வந்து ஜீசஸ் ஐ லவ் யூ சொல்லுவார், உடனே ஃபிலாசாபிக்கல் குரு ப்ரீச் பண்ணிட்டாரா? அப்படி கிடையாது. ஃபிலாசாஃபின்றது வேறு, ரிலீஜன்ன்றது வேறு, ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது வேறு. ஹீ இஸ் அ வெரி குட் ஹியூமன் பை ஹார்ட். ஐ ஹவ் ஹேட் ஹார்ட்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ் வித் ஹிம். மை டெய்லி அவரோட ஸ்டூடியோக்குள்ளே எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி இருக்கும். whenever I feel down, whenever I feel low, அன்றைக்கி நான் யோசிக்கிற ஒரே விஷயம், சே நான் இப்படியாச்சும் இமான் சார் ஸ்டூடியோக்கு நான் இன்றைக்கி போயிடலாமா? அந்த எனர்ஜி அண்ட் தி ஆரா இன்சைட் தி எனர்ஜி இஸ் அமேசிங். அண்ட் தட் இஸ் வாட் ஹேஸ் கன்வெர்டட் டு சாங்ஸ், தட் இஸ் வாட் ஹேஸ் கன்வெர்டட் டு தி ஆர்ஆர். அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் அன் அமேசிங் ஹியூமன் பீயிங் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் சார். அண்ட் ஐ ரியலி விஷ் தட் யூ வில் பி ஆஸ் அ வெல்விஷர் அண்ட் அ குரு ஆர் வாட் எவர் டு எவர் சார். எனக்கு பர்சனலாக கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அப்போ இப்போ
இந்த பாம் நான் சொன்னது சின்ன அதுதான். பொதுவாக ஏன் இந்த பாம் உருவானதுக்கு எனக்கு 2 இன்ஸ்பிரேஷன் இருக்குது. முதல் இன்ஸ்பிரேஷன் என்னோடய தாத்தா. என்னோடய தாத்தாவுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். காலையில் ஏஞ்சிப்பார், காலையில் 4:30 மணிக்கு ஏஞ்சிப்பார், சுட சுட காஃபி போடுவார். 3 சத்தம் எப்பவுமே வரும். இது 3. 4 தான் இது ஒரு சத்தம். இது எங்கள் தாத்தா. என் தாத்தாவோட கடைசி காலகட்டத்தில் இருக்கும்போது நான் தான் பார்த்துக்கிட்டேன். நானும் எங்கள் அம்மா அப்பா எல்லாமே பார்த்துக்கிட்டோம். ஸோ ஒரு நாளைக்கு வந்து அவர் ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போனோம். ஏஞ்சி வராரு, நான் அவரை தூக்கிட்டு போயிட்டே இருக்கேன். கரெக்டாக ரெஸ்ட் ரூம் என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டார். ஒரு 20-25 நிமிஷம் நாங்கள் எல்லாருமே எழுப்பிக்கிட்டே இருக்கோம். தாத்தா எழுந்திரு, தாத்தா எழுந்து, தாத்தா, அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், அண்ணன் இருக்கோம். தாத்தா செத்துட்டாரு, அம்மா தாத்தா செத்துட்டாரு, மறுபடியும் போய் டாக்டர் கூப்பிட்டு அப்பெல்லாம் சொல்லாதறான்னா எல்லாருமே தாத்தா செத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். சரி, நான் கரெக்டாக டாக்டரை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பைக் சாவியை தேடி எடுக்க போகும்போது டர்ன்னு ஒரு பெரிய சத்தம். எங்கள் தாத்தா எழுந்துச்சிட்டாரு. மனுஷனுக்கு அப்போ 85 வயசு. ஹி ஜஸ்ட் woke up. அப்படியே ஹி ஜஸ்ட் stood up. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்ட் ரூம் போனார், வந்தார். அடுத்த நாளைக்கு வந்து நான் வீட்டுக்குள்ளே என்ட்ராரேன். எங்கள் தாத்தா வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு என்னோடய அங்கிள்கிட்ட. டேய் 5 நிமிஷம் நான் போய் கடவுளை போய் பார்த்துட்டு வந்தேன்டான்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. இது முதல் இன்ஸ்பிரேஷன். இப்படி ஒரு பயங்கரமான சம்பவம் இருக்குது, இதை வச்சு ஒரு கதை பண்ணலான்னு. 2வது, நம்ம சில விஷயம் கோத்ரூ பண்ண மாட்டோம். ஆனால் கொஞ்சமாக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய விஷயத்த கோத்ரூ பண்ணுவாங்க, இல்லாட்டி நம்ம எம்பத்தைஸ் பண்ணலாம். ஸ்கூல், காலேஜ் 2-3 வீடியோஸ் பார்த்தேன் கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி. ஸ்கூல்ஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுறதோ, ரிலிஜன் நோக்கியோ, சாமி நோக்கியோ, நம்பிக்கை சார்ந்து நோக்கியோ, அதை பற்றி சண்டை போடும்போது, ஒருத்தர் இன்னொருத்தரை இழிவுபடுத்தும் போதோ, அதெல்லாம் மனசு உலுக்கிக்கிட்டே இருந்துச்சு. சரி, இதை நோக்கி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இது எல்லாமே கலந்து நம்பிக்கை சார்ந்து நம்பிக்கையை பற்றி பேசக்கூடிய ஒரு படம் தான் பாம். ஆனால் இது யார் மனசையும் புண்படுத்தவோ, யாரையும் ஹர்ட் பண்ணவோ அந்த ஆங்கிளில் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை இந்த படம். ஏன்னா ஒரு நண்பன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நண்பன் தான் வந்து மணிமுத்துன்ற கேரக்டர் அர்ஜுன் சார். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, காளி சாருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, சிவாத்மிகா மேம்க்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தில் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் எனக்கு இந்த படம் ஓடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த படம் நல்ல படம்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை எல்லாருமே இந்த மக்கள் வந்து இந்த படத்தை அவங்க கையில் கொண்டு போய் சேர்க்கும்போது அதை ஏற்றுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு வசனம் ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு மனிதனும் காலையில் கண்முழிக்கும் போது ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் கண்முழிக்கிறான். அந்த நம்பிக்கையை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமான்ற ஒரு கேள்விக்குறிதான்ற ஒரு வசனம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்பிக்கையை யார்கிட்டையுமே நம்ம பறிக்க முடியாது. அப்படி நம்பிக்கை பற்றியும், நண்பனை பற்றியும், நம்மளோட இமோஷன்ஸ் பற்றியும், நமக்குள்ளே இருக்கிற கேள்விகளும், சக மனிதனை நம்ம என்னவா பார்க்குறோம், அதெல்லாம் தாண்டி அன்பு மட்டும்தான் இங்கே எல்லாமே நிலைக்கும்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் பாம். ஏன்னா பாமுக்கான முழுசாக நான் அந்த விளக்கத்தையும் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹியூமன் பாடியிலேருந்து தேவையில்லாத வாய்வு தான் குசுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த சோஷியல் சிஸ்டமில் தேவையில்லாத நிறையா இருக்குது. அதை மெட்டஃபரிக்கலாக சொல்லணும்னு நினச்சது தான் இந்த பாம். அண்ட் அர்ஜுன் தாஸ் சார், சுற்றி இங்கே வரேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அவரை நிறையா படித்திருக்கேன். வெறும் காலில் ஓடி இருக்காரு. காளி சாரை உப்பு மூட்டை தூக்கிட்டு எவ்வளோ தூரம் ஓடி இருக்காரு. கத்துவார், ஷார்ட் கட் சொல்லுவானா மாட்டானாடா, ஐ எம் லிஃப்டிங் அப்படின்வார். பரவாயில்ல தூக்கட்டும் மனுஷன் அப்படின்னு நானும் விட்டுருக்கேன். அந்த மாதிரி நான் நிறையா வச்சு செஞ்சுருக்கேன். ஆனால் என்கிட்ட எப்போவுமே கேள்வி கேட்பார், என்ன எப்படா இதில் யோசிச்சேன்னாரு. நான் ஒரு படம் அவரோட வேலை பார்த்தேன், ஒரு ஹிந்தி படம். எங்கள் மேம் டைரக்ட் பண்ணும்போது நான் ஏடியாக வேலை பார்த்தேன். தெரில, அன்றைக்கிலேருந்து எனக்கு சாருக்கு இந்த மாதிரி ஒரு, ஏன்னா எல்லா படத்துலையும் போய் அடிக்கிறாரு. அவர் ஏதோ ரஃப் அண்ட் டஃப்னு நினைக்கிறாரு. அவர் ரொம்ப க்யூட்டான பர்சன் ஆக்சுவலாக. மனுஷன் ரொம்ப தங்கமானவன், ரொம்ப க்யூட்டு, கொஞ்சலாம் அவரை. ஸோ அவர் பண்ண இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் to take it up as a challenge and to own the character and to do it to your utmost strength and convince, like என்கிட்ட நிறைய பேர் கேட்டவங்க இருக்காங்க. சிபிஐயா சொன்ன மாதிரி எப்படியான்னு கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் படம் பார்த்தாங்க. படம் பார்த்துட்டு ஐயா ஃபஸ்ட்டு டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு, அர்ஜுன் தாஸ் சார் புல் ஆஃப் பண்ணார், ஆனால் மிரட்டிட்டாருங்க அப்படின்ட்டாங்க. ஸோ that was, I think that is his conviction, the way he pulled it off. And next to the audience, to social media, press,
என்னோடய முதல் படம் சில நேரங்கள் சில மனிதர்கள் வந்து எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ அதுக்கான எல்லா முயற்சியும் நீங்கள் பண்ணீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு இன்றைக்குமே நான் அந்த நன்றி கடனோட தான் இருப்பேன், என்றைக்குமே இருப்பேன். உங்களோட எழுத்தும் உங்களோட வார்த்தையும் பெரிய பெரிய வேல்யூ இருக்குது. அது நீங்கள் எல்லோரும் அது உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இந்த பாம் படத்தையும் செப்டம்பர் 12th மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். மக்களும் தேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். நம்பிக்கை அதானே எல்லாம். நன்றி. Sorry. Also, I would like to thank AP International, who are our overseas partner. அவரை நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் இன்னும் சில நண்பர்கள் இருக்காங்க. அந்த நண்பர்களையும் அவங்க யாருன்னு தெரியும். அந்த எல்லா நண்பர்களுக்கும் மச்சான் மச்சி ரொம்ப தேங்க்ஸ்ரா. சத்தியமாக நீங்கள் இல்லைன்னா இத்தனை நேரத்துக்கு நான் மூச்சு விட்டுட்டு இருப்பேன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா ஐ ஹாவ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ் எவர் அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல். இங்கே ஒரு ஒன் சச் ஃப்ரெண்ட் உட்காந்துட்ருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது எவ்வளோ தூரம் நான் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ஐ வென்ட் த்ரூ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பர்சனலி as well for the last 2.5 years and it's been a very hard time. ஒரு மனிதனுக்கு ரொம்ப சிறந்த நண்பன் இருக்கும்போதும், ஒரு மனிதனுக்கு சொன்ன மாதிரி சிறந்த அம்மா அப்பா நல்ல ஃபேமிலி இருக்கும்போதும், இந்த மாதிரி அழகான டீம் இருக்கும்போதும் நான் வேலை பார்த்த எல்லாருமே they're amazing human beings. I am just so grateful to all these amazing human beings and all I can say is thank you and love you all and just thank you and sorry for again very sorry if I've taken a lot of time. Thank you for your patience. நன்றி, வணக்கம். அடுத்து வந்துட்டு இவரை பற்றி சொல்லணும்னா அவர் கலாநாயகன், கலை நாயகன். ஸோ இவரை மாதிரி கலையை வந்துட்டு அவ்வளோ அழகாக ரசிக்கவே முடியாது. ஒவ்வொரு இன்ச்சாக ரசித்து அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அழகாக இருக்கும். ஸோ ஐ would like to call upon டிரெக்டர் பார்த்திபன் ஆர் அவர்கள் to give us a very few words. தேங்க்யூ சார், பிகாஸ் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அந்த டைமில் எங்களுக்காக வந்தது ரொம்பவே பெருமையாக இருக்குது. நான் முன்னாடியே பேசுகிறதுக்கு காரணம் வந்து பாம்பேக்கு போகிறேன், அதில் கூட ஒரு பாம்பு இருக்குது பாருங்க. நான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவேனா இல்லையான்றதை வந்து தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் சின்ன டவுட் இருந்தது. நான் வர வழியில் என்னுடைய கார் வந்து பஞ்சர் ஆகி ஒரு ஆட்டோ பிடிச்சி தான் இங்கே வந்து சேர்ந்தேன். அவ்வளோ முக்கியத்துவம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு. முதல்ல இந்த பாம் படத்தை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். ட்ரைலர் பார்த்த உடனே இது எப்படி பேசுகிறது, என்ன பேசுனா அது சரியாக இருக்கும், இல்லை என்ன பேசாமல் இருக்கணும், அது எவ்வளோ பூடகமாக பேசுகிறது அப்படின்னு தெரியல. அதனால் வாயு பகவானை வணங்கிவிட்டு என்னுடைய பேச்சை துவங்குகிறேன். முதல்ல இந்த பாம்னு ஒரு டைட்டில்னோன்னா நான் நினச்சேன் ஏதாவது ஒரு பாம் கலாச்சாரம் சம்மந்தப்பட்டது போல இருக்குது. அப்படின்னா நான் கூட ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம் பண்ணி தேசிய விருதுலாம் வாங்கியிருக்கேன். அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இந்த ட்ரைலரை பார்க்குறதுக்கு முன்னாடி இருந்தது. அப்புறம் இந்த மாதிரியான ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ணணும்னா அந்த டைரக்டர் விஷால் வெங்கட் வந்து பெரிய குசும்பனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அவர் மிகப்பெரிய குசும்பனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டைட்டிலை செலக்ட் பண்ண முடியும். இந்த படத்தை தயாரிக்கணும்னா அந்த தயாரிப்பால் எவ்வளோ பெரிய குசும்பனாக இருக்க முடியும். அவர் சுகுமார் பாலகிருஷ்ணன், அவர் எப்பவுமே வேஷ்டி சட்டையில் இருப்பார். இதுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சொல்கிறேன், அவர் ஏதோ உப்பு சத்தியாகிரகத்துக்கு போகிற மாதிரியே தான் இருப்பார் எப்போவுமே. நான் அவரை பற்றி அப்புறம் பின்னாடி பேசலாம். இது நிறைய பின்னாடி பேசலான்னே வர வேண்டியதாக இருக்குதுங்க. எல்லா டைரக்டரும் இந்த முதல் படம் வந்து மூக்கு மேலே விரல் வைக்கிற மாதிரி அந்த டைரக்டர் பண்ணணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த டைரக்டர் அந்த மாதிரியே ஒரு டைட்டில் வச்சுருக்காரு. ஆக்சுவலாக நான் ஒரு இங்கிலீஷ் படம் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு படம், அந்த படத்தில் கிங் ஆஃப் குசும்பன் ஒருத்தன் இருப்பான். அதை பார்த்தேன் முதல்ல வந்து ஒரு இங்கிலீஷ் படத்தில் குசும்பன் வந்து நான் அதில் தான் பார்த்தேன். அந்த கிங் வந்து எப்போவுமே அப்படி தான் இருப்பார். ஆனால் தமிழ் படத்தில் இப்படி கொண்டு வர முடியுதா? அதே மாதிரி பிங்க் பேந்தர்னு ஒரு படம், அந்த படத்தில் ஸ்டீவ் மார்ட்டின் ஆக்ட் பண்ணியிருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு, டி இமான் சாரோடைய ரெக்கார்டிங் தேட்டர் மாதிரி ஒரு ரெக்கார்டிங் தேட்டருக்கு போய் ஒரு ரூம் தனியாக இருக்கும். ஆனால் அந்த ரூம் வந்து தனியாக இருக்குன்னு ஒரு நினச்சிக்கிட்டு அந்த ரூம்குள்ளே போயிட்டு ரகசியமாக ஒரு வேலையை செய்வார். செஞ்சால் அது வெளியில் ரெக்கார்டிங் தேட்டர்னே அவருக்கு தெரியாது. 5.1 ஸ்டீரியோவில் வந்து அந்த சத்தம் வெளியில் வந்துடும்.
இந்த மாதிரி படங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது தமிழ் படத்தில் பண்ணுற தைரியம் வந்து எப்படி ஒருத்தருக்கு இருக்குன்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சில நேரத்தில் நம்ம வண்டி காரில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த மாதிரி ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஒன்று வந்துடும். அது யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. நம்ம மெதுவாக கண்ணாடி அப்படியே இறக்குவோம். ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் வந்து சினிமாவில் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் முழு படம் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் இந்த படத்தில் வந்து நிறைய அன்பு தான் டீல் பண்ணியிருக்காங்கன்னு. அவர் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் எப்பவுமே ஒரு படத்தை செலக்ட் பண்ணணும்னா முதல்ல ஒரு பேக்ரவுண்டு பார்ப்பார். அந்த ப்ரொடியூசருடைய பேக்ரவுண்ட் சரியாக இருக்கா, படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டு வரா, கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பார். இந்த கண்டென்ட் வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு அவருக்கு, இல்லை அந்த கண்டென்ட்டை வந்து ஜீரணிப்பாங்களா. இது வந்து ஜீரணத்துக்கும் அஜீரணத்துக்கும் நடுவில் நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த டைட்டில்ங்கிறது. மிஸ்டர் டி இமான், நான் டீன்ஸில் அவரோட ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமேல மறுபடியும் வேற ஒரு மியூசிக் டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு ஒரு சந்தேகம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஒரு டார்லிங் தான் அவர் டி இமான். இங்கே பேசும்போது சொன்னாங்க ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் வரைக்கும் அவர் கவர் பண்ணுவார்னு. எனக்கு தெரிஞ்சு அவர் டி சென்டர் வரைக்கும் கவர் பண்ணுவார். அதனால தான் அவர் பேர் டி இமான்னு வச்சாங்க. தேவர் மகன் படத்தில் அந்த இஞ்சி இடுப்பழக சாங்கில் பாட சொல்லும்போது ஏன் நீ பாட மாட்டேங்கிற, இல்லைங்க வெறும் காற்று தான் வருது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த படத்தில் இருக்குமோ, அதுக்கு ஒரு பாட்டு போட்டிருப்பீங்களோ அப்படின்னு நினச்சேன். காற்று வாக்கில் 2 காதல்னு ஒரு படம் வந்தது சமீபத்தில். அந்த மாதிரி இந்த படத்தில் எத்தனை காதல்னு எனக்கு தெரியல. அனைவரும் ஒரு காதலாக தான் இருக்கும். ப்ரொடியூசரை பற்றி சொல்லணுன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் பாலகிருஷ்ணன் வந்து அவர் தான் ப்ரொடியூசர்னு பேர் போட்டிருக்காரு தவிர அது முழுக்க முழுக்க போய். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து சதா சுகுமாரன். நான் ஏதோ பேரை தப்பாக சொல்ல நினச்சிக்காதீங்க, கரெக்டாக தான் சொல்லுவேன் நான். ஆமாம், ஏன்னா அவர் மிஸ்டர் சுகுமார் வந்து என்கிட்ட பேசும்போது சதா அவங்க பேரை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பார். அதனால் அது சுதா கிடையாது, வெறும் சதா சுகுமார். அது உங்களுக்கு தெரியாதுங்க. மேடம் வந்து அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. மேடம் வந்து அது மேடம் தாங்க எல்லாத்தையும் டிசைட் பண்ணுவாங்க. மேடம் தான் உண்மையிலே எல்லார் வீட்லேயும் மேடம் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஆனால் அது தைரியம் இல்லை ஒரு ஆம்பளைக்கு சொல்கிறதுக்கு. அதனால் மேடம் தான். மேடம் சிரிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இன்னமும் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் கழிச்சு இன்னும் அவர் சிரிச்சிட்டு இருக்காருன்னா டெஃபினட்டாக அதுக்கு காரணம் வந்து இந்த படத்தில் நடித்த ஒரு மிஸ்டர் காளி வெங்கட், நிறைய பேர் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. அந்த நிலைக்கு காரணமாக அவர் விஷால் வெங்கட்டுக்கு வந்து பாராட்டுகள். இதில் நிறைய பேருக்கு வந்து முக்கியமான பாத்திரங்கள் கொடுத்ததுக்கு. மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் கமல் சாரை ரொம்ப ரசிச்சிருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நான் வந்து சினிமாவுக்கு வரதுக்கான இன்ஸ்பிரேஷன் வந்து கமல் சார் தான். இது நிறைய மேடையில் சொல்லியிருப்பேன். சமீப காலமாக இப்போ வந்திருக்க நடிகர்கள்லேயே என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுறது வந்து அர்ஜுன் தாஸ். வெரி ப்ராமிசிங் ஆக்டர். ப்ராமிசிங் ஆக்டர்னா அவர் ரொம்ப சிறப்பான ஒரு நிலைக்கு வருவாருன்றது வேற. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காருல, நிறைய பொண்ணுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நிறைய பேருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருப்பார். அதனால் அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர்னு சொல்லலாம். சார் சும்மா கூச்சப்படுற மாதிரி நடிக்காதீங்க சார். நமக்கும் தெரியல, அதெல்லாம் கிராஸ் பண்ணி தானே வந்திருக்கோம் நம்மளும். நீங்கள் குட் பை டாக்லி பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அஜித் சாரை ரசிச்சிட்டு இருக்கும்போது நான் நினைக்கிறேன் அஜித் சார் படம் பார்க்கும்போது அர்ஜுன் தாஸை ரசிச்சிருப்பாருன்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு காம்படிஷன், அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தார் அந்த படத்தில். நான் பொதுவாக கதை எழுதினேன்னா வந்து ஹீரோயினை மட்டும்தான் கவனத்தில் வச்சுக்குவேன். இந்த ஹீரோயினுக்கு இப்படி ஒரு சீன் பண்ணலாமா அப்படின்ட்டு. பட் என்னுடைய கெட்ட நேரம் பாருங்கள், அர்ஜுன் தாஸை வச்சு நான் வந்து ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு. கெட்ட நேரம் நான் சொல்கிறது சந்தோஷத்தில் சொல்கிறேன். ஹீரோயின் எல்லாம் மறந்துட்டு ஒரு ஹீரோவை சென்டர் பண்ணி அர்ஜுன் தாஸை சென்டர் பண்ணி ஒரு படம் பண்ணலாமா. நான் அர்ஜுன் தாஸ்கிட்ட கூட நேற்று சொன்னேன் அதுக்கான வாய்ப்பு. இப்போவே அவர் சொல்கிறார் ஜூன் வரைக்கும் டேட் இல்லைங்கன்றாரு. இந்த படம் வந்ததுன்னா 27 ஜூன் வரைக்கும் டேட் இல்லைன்னு சொல்லுவார். சில நேரத்தில் தோற்று போனால் கூட பரவாயில்ல, நம்ம ஆசைப்படுறதுல ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அதனால் நான் கதை சொல்கிறேன். சிவாத்மிகா வந்து நான் சின்ன பையனால பார்த்துருக்கேன். இல்லை அவங்க ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த ஷாக் இருக்கு இல்லையா, அந்த ஷாக்காக தான் நான் அப்படி சொன்னேன். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவங்க டெஃபினட்டாக ரொம்ப சிறப்பான ஒரு நிலைமைக்கு வருவாங்க. அது இந்த படத்துக்கு அப்புறமேல வரும்போது சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி பொதுவாக ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமேல இந்த படத்தோட வெற்றியை பற்றி எல்லாரும் குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம் நல்லா இருக்குது, டெஃபினட்டாக பாருங்கள் அப்படின்னு காதோட காது வச்சு குசு குசுன்னு பேசுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சில படங்களை வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலான்னு விடுவோம்ல, அந்த மாதிரி இந்த படத்தை பின்னால் பார்த்துக்கலான்னு விட்டுற வேண்டாம் யாரும்.
இந்த படம் உடனே வெற்றி அடைஞ்சதுன்னா, இப்போ கூட ஒரு சக்தி சார் சொன்னார், ஒரு பெரிய சேனல் ஒன்று தொடங்க போகிறாங்க. அதில் கூட பார்த்திங்கன்னா பெண்களுக்கு தான் முக்கியத்துவம். நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, அதே சதா கதை தான் அது. அதனால் பெண்களுக்கு தான் அதில் முக்கியத்துவம். இந்த ப்ரொடியூசர் வந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அதுக்காகவாது டெஃபினட்டாக இந்த படம் வெற்றி அடையணும். அப்படி நிறைய படம் பண்ணும்போது பொதுவாக ஒரு படம் வெற்றி அடைஞ்சதுன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு எடுப்பாங்க இல்லையா. இந்த படத்தை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு எடுப்பாங்க. நன்றி, வணக்கம். நான் கொஞ்சம் முன்னாடி கிளம்ப வேண்டியதாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. ஸோ அடுத்து யார் வர போகிறாங்கன்னா, சில பேர் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து நடித்தாங்கன்னா எல்லாம் வியந்து ரசித்து பார்ப்போம். ஆனால் இந்த படத்தில் இவர் வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்து நின்னாலே ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு வியந்து பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு எதுவுமே பண்ணாமலே ஒரு பியூட்டிஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. திரு காளி வெங்கட் அவர்களை சில வார்த்தைகள் கோருமாறு மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஊடக பெருமக்கள், அப்புறம் மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்காக. ஒவ்வொருத்தரையும் பற்றி எனக்கு கனெக்ட் பண்ணி பேசுகிறதுக்கே ஒரு பெரிய பெரிய கதை இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாரோடையும் எனக்கு ஒரு அப்படி ஒரு பரிச்சயம் இருக்குது. திடீர்னு கூப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. நான் வேறு ஒன்றும் ப்ரிப்பேர் ஆகவே இல்லை. ஏன்னா இந்த படத்தில் சார் சொன்ன மாதிரி எல்லா படத்துக்கும் ரிஹர்சல் பண்ணிட்டு கூட போகலாம். இந்த படத்துக்கு ரிஹர்சல் பண்ணால், அது என் ரோலுக்கு ரிஹர்சல் பண்ணால் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கும். இன்னொன்று ஆபத்தாகவும் இருக்கும். ஏன்னா எனக்கு இருக்கிற இந்த படத்தில் இருக்கிற 2 சிக்கலுமே ரிஹர்சல் பண்ண முடியாத சிக்கல். எனக்கு தெரிஞ்ச, சரி அதை விட்டுரும், அதை பற்றி நிறைய பேசிட்டாரு பார்த்திபன் சார். வந்து நான் இந்த படத்தில் கொஞ்சம் முதல்ல விஷால் வெங்கட்டுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு தான் நன்றி சொல்ல மறந்துடுவோம். இந்த படத்தில் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு விஷாலுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல கதை சொல்லிவிட்டு வந்து ஒரு மாதிரி தயக்கத்தோடு உட்காந்துட்டே இருந்தார். எனக்கு புரியல அந்த தயக்கம் ஏன்னு. இல்லை இது நீங்கள் எப்போ ஷூட்டிங் விஷால் சொல்லுங்கள், நான் எத்தனை நாள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். சார் நடிக்கிறீங்களா அப்படின்னா, அதுதானே சொன்னீங்க நடிக்கிறேன் அப்படின்னா. அவருக்கு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடணும்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்குது. இந்த மாதிரியான ரோல் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். ஏன்னா நம்ம நடிக்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டே நம்மளுக்கு சொல்லவே மாட்டாங்க நமக்கு. ஸோ அப்படியான ஒரு ரோல். அதே மாதிரி இந்த ரோல் நடித்ததில் நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு உணர்வாக என்ன பார்க்குறேன்னா, எத்தனை தான் கோடி வச்சுருந்தாலும், இந்த உலகத்தையே கட்டி ஆளக்கூடிய சக்தி இருந்தாலும், அவனோட பிணக்கோலத்தை அவன் பார்த்துருக்க மாட்டான். அந்த வாய்ப்பு கலைஞர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான வாய்ப்பு. அது மாதிரி நம்மளை சுற்றி அழுகிறத நம்ம கேட்க முடியாது. எனக்கு கேட்குறது நம்ம இருக்க மாட்டோமே, அதை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இப்படி இந்த ரோலில் வந்து நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தி கொடுத்தாரு எனக்கு வந்து விஷால் வெங்கட். ஏன்னா எவ்வளோ காசு வச்சுருந்தாலும் சரி, ஒரு டெட் பாடி கிட்ட போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் எவனும் நினைக்க மாட்டான். அது வந்து நம்ம இங்கே நோவும் சொல்ல முடியாது. நம்ம இது பண்ணி தான் நம்ம ப்ரொஃபஷனலாக அதை பண்ணுறோம். அதே நேரத்தில் இதில் இருக்கிற அவுட்புட்டு பார்க்கும்போது பயங்கரமான ஒரு சந்தோஷம். அதாவது நம்மளுடைய பிணக்கோலத்தை நம்ம பார்க்குற ஒரு வாய்ப்பு இந்த உலகத்திலேயே அமையாது யாருக்கும், கலைஞர்களை தவிர்த்து. அது மாதிரியான ஒரு அனுபவம் எனக்கு இதில். அதே மாதிரி ரிஹர்சல் பண்ண முடியாத ஒரு கதாபாத்திரம் இது. மணிகண்டன் ரொம்ப நன்றி மணி. வந்து தனியாக அப்படிலாம் சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் எனக்கு நான் இந்த மேடையில் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் நான் மணியை வந்து இழுத்தேன் கொக்கி போட்டு. ஏன்னா மணிகண்டனை வந்து நீங்கள் நிறையா பரிமாணத்தில் பார்த்துருப்பீங்க. மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து ஆக்டரு, நல்ல ரசிகன், பயங்கரமாக ரசிப்பார். அது மேலே அவருக்குள்ள ஒரு பயங்கரமான இயக்குனர் இருக்கார். அது சீக்கிரமாக நான் அதை எதிர்பார்த்துட்ருக்கேன். டைரக்ஷன் பண்ணும்போது நடிக்க கூப்பிடுங்க மணி, அந்த சான்ஸ் கேட்குறதுக்காக தான் இப்போ நான் போட்டு விட்டேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் ஒரு படத்தில் ஒரு கோடைரக்டர் ரைட்டரு, அதில் நான் ஒரு சின்ன ரோல் நடித்தேன். ஒரு 2 சீனை தான் வரும். அந்த 2 சீன் நடித்தது எனக்கு விகடன் ஒரு பேராகிராஃப் வந்து பாராட்டி எழுதியிருந்தாங்க. அதுக்கு முழு காரணமாக மணி தான். ஏன்னா மணி நடிகர்களுக்கு சொல்லி கொடுக்குற விதமே வந்து பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே ஊட்டி விடுவாப்புல. அந்த மாதிரி ரொம்ப நன்றி மணி. தேங்க்யூ ஸோ மச். சிபி ஐயா, ஸ்ரீ கணேஷ், எல்லாருக்குமே நன்றி வந்ததுக்காக. அப்புறம் இந்த படம் ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு. ஏன்னா சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரின்னு லோகோ போட்டாச்சுன்னா படம் ஹிட்டு. நான் கார்கிக்கு அப்புறம் அது மாதிரி எதாவது தொடர்புபடுத்தி பேசுறதுக்கு எனக்கு நிறையா கதை இருக்குது எல்லாரோடையும். அதில் வந்து
சக்தி அண்ணா இதுக்குள்ளே வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு எனக்கு. ஒரு விஷால் வந்து ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ஓகே படம் ஹிட்டு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா நீங்கள் இதோட அசோசியேட் ஆனதுக்கு. அப்புறம் சிவாத்மிகா ஹீரோயின் அவங்கள பற்றி பேசினோம். அர்ஜுன் தாஸ் எங்களுக்கு வந்து இது நான் இது இங்கேயே போயிட்டு யூட்டன் பண்ணிட்டு வரேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இது 2வது படம் அநீதி, கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அநீதிக்கு அப்புறம் எங்களுக்கு இந்த படம் சேர்ந்து பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். என்னென்னா இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்ததுன்னு பார்த்தா அர்ஜுன். ஏன்னா என்னை தூக்கி சுமந்தாருங்க படத்தில். சுமந்தாருன்னா ஒரு தடவை 2 தடவைலாம் இல்லை, அது பல தடவை பல ஷாட்டுக்கு பல டேக்குக்கு லைட்டுக்காக பேக்ரவுண்டுக்காக எத்தனையோ தடவை காலில் செருப்பு போடாமல் என்னை தூக்கி சுமந்துட்டு ஓட வேறு சொல்லுவார் டைரக்டர். அது மாதிரி என்னை தூக்கி சுமந்து நடித்த அர்ஜுன் தாஸ்க்கு நன்றி. நான் எவ்வளோ பாரமாக இருந்தேனே எனக்கு தெரியல, அது அர்ஜுன்ட்டே கேட்கணும். இதுக்கப்புறம் நான் ஏன் இங்கே யூட்டர்ன் பண்ணிட்டு வந்தேன்னா சிவாத்மிகா அவங்க வந்து நான் சரி இன்றைக்கி என்னென்னமோ இவர் வந்து திட்டம் போட்டு வச்சுருந்தார். அவர் அர்ஜுன் தூக்குற மாதிரி இப்போ சிவாத்மிகா என்னை தூக்கிட்டு போனோம். இப்போது ஐயோ சீன்லாம் சொல்கிறேன்னா சரி ஓகே. அப்போ இவர் வந்து 2 பக்கம் ட்ராலி போட்டுடலாம், அதில் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுட்டு அது மேலே காலை வச்சு பேலன்ஸ் பண்ணிட்டு தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்னென்னோ பிளான் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ டக்குன்னு சிவாத்மிகா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குண்டு கட்ட தூக்கிட்டாங்க, மூட்டையை தூக்குற மாதிரி. இப்படி தானே தூக்கணும் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சிவாத்மிகா அவங்களோட ஃபுல் பவரையும் வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களும் என்ன தூக்கி சுமந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்படி அப்புறம் தயாரிப்பாளர்கள் நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்க, ஞாபகம் வச்சுருக்கீங்களா இல்லைன்னு தெரியல. அமெரிக்கா கூட்டு போகிறேன்ருக்கீங்க எல்லோரையும். நீங்கள் படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் இங்கே எல்லாருக்கும் டிக்கெட் போட்டிருக்கேன். முன்னாடி இந்த படத்தோட அறிமுக விழாலே வந்து அதை சொல்லிட்டாங்க. அதனால் தயாரிப்பாளருக்கு ரொம்ப நன்றி இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக. அப்புறம் மெட்ராஸ் மேட்னி திரைப்பட இயக்குனர் கார்த்திகேயன் மணி அவருக்கு ரொம்ப நன்றி. நான் கூப்பிட்டது நேற்று தான் கூப்பிட்டேன், வந்துட்டார். ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் யாரையும் விட்டுனா அந்த ஐயா ரொம்ப நன்றி. லவ் ஸ்டோரி சரி. எனக்கு என்னோட நண்பரோட டீமில் ஒர்க் பண்ணியிருந்தார், அங்கேருந்தே எனக்கு தெரியும். நான் நித்தமர்வானம் பண்ணும்போது அந்த கார்த்தி அவரோட கூட இருந்ததுனால எனக்கு ரொம்ப நெருக்கம். இந்த மாதிரி நிறையா எல்லாரோடையும் சொல்கிறதுக்கு நிறையா கதை இருக்குது. அப்புறம் வந்து இமான் ஐயான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நான் எங்கள் பப்ளிக் படம் டைரக்டரு, அவர் வந்து வேறு படமும் எடுக்க மாட்டுறாரு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டுறாருன்ற மாதிரியே இருக்குது. சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சார். ஏதோ இப்போ திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த படத்துக்காக நான் வந்து வெயிட் பண்ணுறேன் சார். சாரோட ஆல்பம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இதுலேயும் பயங்கரமாக இருக்குது. நான் இன்னும் அதை வந்து ஒரு படி மேலே, அது என்ன காரணம்னு எனக்கு தெரியல சார். உண்மையிலே அந்த ஒருவேளை இது இந்த இடத்துல நான் அப்படி சொல்லிட்டேன்னு கூட நினச்சிக்கிட்டோம். வெயிட் பண்ணிட்டுருக்கேன் சார். அவங்களோட தீவிரமான ரசிகர் அப்படின்றதுக்கு நீங்கள் 2 பேர்கிட்ட விசாரிச்சது தெரியும். பப்ளிக் டைரக்டரையும் யுகபாரதி ஐயாட்டையும் கேட்டிங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ பெரிய ரசிகர் அப்படின்றதுக்கு. டிஎஸ்கே ரொம்ப நன்றி ஐயா, டிஓபி ஐயா, சரவணன் ஐயா, உங்களெலாம் நம்ம டீக்கல் நின்று பேசிக்கலாம், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நான் யாரையும் விட்டுட்டுனான்னு தெரில. எல்லாருக்கும் நன்றி, வந்திருந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்திபன் சாருக்கு ரொம்ப நன்றி. விஷால் மறுபடியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி விஷால். இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.